ஆண்டவரே நாங்கள் நாமத்தினாலே நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தரே ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யும்படி உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். अपने प्रेम करानावो उत्तम जेसु स्वान से के अभिमुखी आप यातना करमे स्वामिनी में सवस्वेलावधि पठन गन्नावो में सुबारांची में ඔබගේ අස්සයට බාර කරමි ස්වාමිනී පටන් ගැනීමේ සිට අවසාන වෙන තක්වා ඔබගේ අස්තය තබා ඔබ නඩාත්තු කරන්න ස්වාමිනී අපි නමස්කාර කරන්නා වූ වේලාවේදී ඔබගේ වචනය මෙනෙහි කරන්නා වූ වේලාවේදී ආස්කම් වෙනුවෙන් යාත්නා කරන්නා වූ වේලාවේදී ඔබගේ බලවත් වූ අස්තය තබා ස්වාමින් වහන්සේ නඩත්තු කරන්න ස්වාමිනී මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ සහභාගී වෙන්නා වූ සෑම දරුවෙක්ම ඔබගේ අස්තයට බාර කරමි ස්වාමින් වහන්සේගේ අස්තය තබා ස්වාමිනී සෑම සියලු දෙනාවම ඔබ නිදහස් කොට ඔබගේ අභිමුඛය භුක්ති විඳින පිණිස ස්වාමින් වහන්සේ උපකාර කරන්න ඔබගේ අස්සයට කැප කරමි අපිව යටහත් කරමි සුද වූ යේසුස් වහන්සේගේ අනගිව් නාමයේ යාත්නා කරමි අපගේ පියාණනි ආමේන් ආමේන් හොඳයි මේ රාත්‍රී කාලේ අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න යනවා ගීතිකා ගායනා කරමින් දෙවියන් වහන්සේගේ නාමය ඔසවන්න යනවා இந்த ராத்திரியும் கூட நாங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம் இந்த ராத்திரி வேளையிலும் கூட சகோதரர் லைரு அவர்கள் எங்களை பாடல் ஊடாக வழிநடத்துகிற பொழுது நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து ஆராதிப்போம் நாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து ஆராதிக்கிற பொழுது எங்களுடைய மைக்களை ஆஃப் பண்ணி கொள்வோம் எல்லாம் மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டு நாங்கள் ஆராதிப்போம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாக மே ராத்திரி කාලයේ සහෝදර ලයිරු අපමගේ සිටිනවා අපගේ මූලස්ථානයේ සිට ඔහු දෙවියන් වහන්සේගේ දාසයෙක් වහන්සේගේ මහිමය මේ රාත්‍රියේ මම ඔබ අත්දකින්න පිණිස ඒ සහෝදරයා වහන්සේට ගීතිකාවලින් මඟ පෙන්වන්නට යනවා ඒ නිසා අපි මුළු හදවතින් අපි ඉන්නා වූ ස්ථානයේ සිට අපි දෙවියන් වහන්සේට ගෞරව කරමු අපි ඉන්නා වූ ස්ථානයේ සිට මේ Zoom තාක්ෂණ ඔබගේ මයික් එක ඕෆ් කරගෙන ඔබ ඉන්නා වූ ස්ථානයේ ඔබගේ දෑත් ඔසවලා ඔබට කැමති ආකාරයට ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න මම ආරාධනා කරනවා සහෝදර ලයිරුට දෙවියන් වහන්සේගේ නාමයේ ප්‍රශංසා කරන පිණිස මඟ පෙන්වන්නට நாம் யாவரும் எழுந்திருப்போம் இயேசு கிறிஸ்து වහන්සේගේ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வேளையில இந்த Zoom மூலமா இணைந்திருக்கிறவரை வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த நாள்ல முதல் தடவையாக நீங்க Zoom மூலமாக எங்களோடு இணைந்திருப்பீங்களா அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் தேவனை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் அதற்கு முன்பதாக தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் எபிரேயர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகும் இல்லை சொல்லுகிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் மனுஷர்களோடு ஜீவிக்கிற ஒரே தேவன் அவர் மாத்திரமே உங்களுடைய உணர்வுகளை சிந்தனைகளை அறிந்த ஒரே தேவன் அவராய் இருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் அவருக்கு ஆராதனை நாமத்துக்காய் எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் சுவாமி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் துக்கத்தோடு இருக்கிற தேவன் சுவாமி கைவிடாது இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி சுவாமி நீரே எங்கள் ராஜாதி ராஜா இருக்கிறீர் நீர் எங்களை பிள்ளையாக தெரிந்து கொண்டபடினால் இந்த மாலை விடுமக்கு நன்றி செலுத்துகிறோம்
நன்றி ஆண்டவரே, நேசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன் சுவாமி. Yehovah
நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீர். உங்க நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாமம் மிகவும் வசமாய் இருக்கிறபடி நான் சொல்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் தனிமையில் இருக்கும் போது நீர் எங்களோடு இருந்தபடி நான் நன்றி சொல்றோம். எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடி நான் நன்றி சொல்றோம். நீர் அற்புதமானவர். உமது அன்பு அற்புதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நீ ஜீவித்தை தந்தவர்களுக்கு அன்புக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, gloria ஸ்ரீகிரமாந்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படியாக நன்றி செலுத்துவோம். විශ්වාස කරන්න ඔබ ඉන්නේ මිනිස්සෙක් ඉදිරියේ නෙමෙයි. நீங்கள் விசுவாசிகள் தினத்தில் நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாக நிற்கவில்லை. අහස පොළොව මවා සියලු දේ පාලනය කරන දෙවියන් වහන්සේ. வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே தேவனாய் கர்த்தரும் முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். ඔබ ප්‍රශ්න මැද්දේ ඉන්නවා වෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த நேரத்தில் பல பிரச்சனையோடு இந்த இடத்தில் இருக்கலாம். රෝග මැද්දේ ඉන්නවා වෙන්න පුළුවන්. வியாதியோடு இருக்கலாம். ඔබ හිඟකම මැද්දේ ඉන්නවා වෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஏதேனும் குறைபாடோடு பண குறைபாடோடு இருக்கலாம். බලාපොරොත්තු විරහිත භාවයක ඉන්නවා වෙන්න පුළුවන්. ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு தோல்வியை போல இருக்கலாம். ඔබ විශාල ප්‍රශ්නයක ඉන්නවා වෙන්න ஒரு පුළුවන්. பெரிதான ஒரு பிரச்சனையில காணப்படலாம். විශ්වාස කරන්න. ஆனால் விசுவாசிங்கள், දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இது இந்த இடத்தில் நாங்கள் ஏனோ தானே வரவில்லை. අවශ්‍යයි ඔබව. கர்த்தருக்கு நீங்கள் தேவை. හalleluya, හalleluya. ඔබ විශ්වාසයෙන් කියන්න. ඔබ මේ වචන දන්නේ නැත්නම් ඔබ මේ වචන මෙනෙහි කරමින් வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். හදවත උන්වහන්සේ වෙතට ඔසවන්න. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். இஸ்ராயேல் தீதவிதுனி ஆபெம்பர சுவாமினி ආවපව නමදින්නේ ඔබ කළ යහපත්නේ සිහි කරමි. ඉස්රායෙල් හිදවිදුනි ආපෙම්බර ස්වාමිනී ආවපව නමදින්නේ ඔබ කළ යහපත්නේ සිහි කරමි. අටගස්න නාමයට යේසුනි 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 යේසුනි
Suti suti begaus Imanuvana premaya nisa Suti suti begaus Imanuvana premaya nisa Prashna mata innema Idiriya tumya Ubidatin mawasga Palaya gunni ubay Ubay hadawatin yan Prashna mata innema Idiriya tumya Ubidatin mawasga Palaya gunni ubay Yesni Yesuni Yesuni Ada sani namanya Yesuni Yesuni Suti suti beba Imanuvana premaya nisastuti Suti suti beba Imanuvana premaya nisa Israelin majahwe Innevana katteri நான் உன்னை வாழ்த்துகிறேன் நன்மைகள் இஸ்ரவேலின் ராஜாவே இஸ்ரவேலின் ராஜாவே நின் தேவனாம் கர்த்தரே நான் உன்னை வாழ்த்துகிறேன் நன்மைகள் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் உன்னை செல்வதற்கு பலத்தை நீ தந்திருக்கிறாய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் உன்னை செல்வதற்கு பலத்தை நீ தந்திருக்கிறாய் இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லை அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லை அன்பிற்காக இயேசுவே இயேசுவே Yesu ni
ना प्रेम निसा स्तुति स्तुति वेगा हिमनुवना प्रेम निसा नन्वी नन्वी अलविल्ला अन्वित्ताः नन्वी नन्वी Oh, Budumai Swamini, was Anargai Swami was Yanani was a Kiri in a Havare, but the was Atarin Swamini, Abiagan of the Sudivantavana, Upapurun to Kadakaranta Manushi, Mananisa, Yanani of you, but Prashansa, Kurano Swami was. Oh, hallelujah, hallelujah, Oh, Pamanatma Devian Mahase, Swami Nakaravashi, Sudramandavaranansiyodu துதிக்கிறோமையா. எங்கள் இதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நமஸ்கார කරන්න உம்மை ஆராதிப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டபடினால் ස්වාමීනි අපේ කිසිම හොඳක් නැහැ. ஆனா எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. உந்தன் கிருபை மாத்திரமே. කිසිම හැකියාවක් නැහැ. எங்களுடைய எந்த பலனும் அல்ல. වහන්සේගේ ප්‍රේමය විතරයි. உங்கள் அன்பு மாத்திரமே. අපේ කිසිම දක්ෂතාවයක් නැහැ. எங்களுடைய எந்த திறமைகளும் அல்ல. உமது ஆண்டவர் கிருபை ஆண்டவர் அனுக்கிரப மாத்திரமே. අපමාත්‍ය ඔබ සිටින නිසා ස්තුතියි. எங்களோடு இருக்கிறபடினால நன்றி. நமஸ்காரේ බාරගත්තු නිසා ඔබට ස්තුතියි. எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி. மீதியான கால நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே கிரியை செய்கிற தேவன். நீர் கிரியை செய்வீராக. வார்த்தையிலும் அந்த தேவதாசனூடாக நீர் புதுமையான காரியங்களை செய்யும்படியாக ஆமென். Hallelujah. Hallelujah. දෙවියන් වහන්සේ යහපත් වහන්සේ ජීවමානයි. අපි හොඳ ප්‍රශංසා කාලයකට අපි ඇතුල් වුණා. සියලු මහිමය දෙවියන් වහන්සේට පුද කරමු. இந்த ராத்திரியும் கூட நல்ல ஒரு ஆராதனை நேரத்தில் நாங்கள் கடந்து சென்றோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ராத்திரிலே வந்திருக்கிறீர்கள். ඔබ බලාපොරොත්තුවෙන් යුතුව මේ රාත්‍රී කාලය ඔබ පැමිණ සිටින්නේ. අද මම විශ්වාස කරනවා ඔබගේ බලාපොරොත්තුව උන්වහන්සේ ඉටු කරන්නට යනවා. අනිවාර්යයෙන්ම ස්වාමීන් වහන්සේ ඔබගේ බලාපොරොත්තුවට පිළිතුරු දෙන්නා වූ දවසක් මේ රාත්‍රී කාලය. එනිසා ඔබ ඇදහිල්ලෙන් බලා සිටින්න ස්වාමීන් වහන්සේ අද ராத்திரியே ඔබ ස්පර්ශ කරන්න යනවා. இந்த ராத்திரியும் கூட நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உங்களுடைய நோயை தொட உங்களுடைய எல்லா தடைகளையும் அகற்றி போடுவதே வல்லவராய் இருக்கிறார். ඔබගේ සියලුම බරුන් වහන්සේගේ මත තවන්න මේ රාත්‍රියේ අනිවාර්යෙන්ම ස්වාමීන් වහන්සේ මේ රාත්‍රී කාලයේ ඔබ නිදාස ලබා දෙන්න යනවා. ඔබ මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ කොහේ සිටියත් කොහේ ඉඳලා මේක අසාගෙන සිටියත් අද රාත්‍රියේ මම ඔබට සුබ පණිවිඩයක් කියනවා. අද රාත්‍රියේ ඔබට ආස්කමේ රාත්‍රියයි. අද රාත්‍රියේ ඔබගේ සුවේ රාත්‍රියයි. යකවා රාෆානම් දෙවි සමිදානන් ඔබ සුව කරන්නට යනවා. යේසුස් වහන්සේගේ ලේ මේ රාත්‍රී කාලේ ඔබ සුව කරන්න යනවා. උන්වහන්සේ කස පහර ඔබ සුව කරන්න යනවා මේ රාත්‍රී කාලේ. ඒ බලාපොරොත්තුෙන් යුක්තම දිගින් දිගටම ඔබ අපේ සමග රැඳී සිටින්න දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්නට යනවා. මේ රාත්‍රී කාලේ අපි විශේෂ ගීතිකාවට සවන් දෙන්න යනවා. මැදියේ සහෝදර ප්‍රියන්ත සෙන්රත් සහෝදරයා සිටිනවා. විශේෂ ගීතිකාවක් තුලින් සහෝදරයා අපව මඟ පෙන්වන්න ඇති. Hallelujah.
ස්වාමින් වහන්සේ ආපත් දෙවියන් වහන්සේ මේ සවස ඔබේ ජීවිතවල මහත් දේ කරන්න උන්වහන්සේ මේ සවස ඔබ මැද්දේ සිටින දෙවියන් වහන්සේ උන්වහන්සේට මහිමය දෙමු. ඔබ මේ සවස ස්වාමින් වහන්සේ විශ්වාස කරන්න ඔබේ ජීවිතේ උන්වහන්සේ හාස්කම් කරන්න යන දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ හාස්කමේ දෙවියන් වහන්සේ මේ සවස අපි උන්වහන්සේට විශේෂයෙන් ගායනා කරන්න යනවා. ඔබ ඇදහිල්ලෙන් ඔබ යාඥාවෙන් මේ සවස සිටින්න ස්වාමින් වහන්සේට ඔබේ ප්‍රශ්නය විශාල නැහැ. ඒ ප්‍රශ්නය විසඳන්න උන්වහන්සේ මේ සවස අප මැද්දේ ක්‍රියා කරන දෙවියන් වහන්සේ අපි උන්වහන්සේට ස්තුති කරමින් මේ මොහොතේ අපි මේ විශේෂයෙන් අපි ගායනා කරමු උන්වහන්සේගේ කරුණාව උන්වහන්සේගේ සුවය උන්වහන්සේගේ සමාදානය සතුට ඔබ මත නිදහස් වෙන්න යනවා අද දවසේ මහත් දේ උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරන්න යන දෙවියන් වහන්සේ හාලෙලූයා ස්තුති වේවා. යාඥා කරන්නේ ඉතුරු දෙයි සමිඳුන් ඔබ අදහන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් යාඥා කරන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් ඔබ අදහන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් ලේ මහා රෝගය තිදුනා වූ කාත සලුවට පමණක් අත ගැසුවා ජේසු තුමානෝ කියනු ලැබුවේ නුඹේ ඇදහිල්ලෙන් සුව ලැබුවා ජේසු තුමානෝ කියනු ලැබුවේ නුඹේ ඇදහිල්ලෙන් සුව ලැබුවා යාඥා කරන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් ඔබ අදහන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් යක්ෂා වෙස වූ දරුවා ගැන මව ජේසු තුමානන් හට කීවා නුඹේ ඇදහිල්ලට පිළිතුරු දෙමි මම නුඹේ දියණිය දැන් සුව ලැබුවා නුඹේ ඇදහිල්ලට පිළිතුරු දෙමි මම නුඹේ දියණිය දැන් සුව ලැබුවා යාඥා කරන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් ඔබ අදහන්නේ නම් පිළිතුරු දෙයි සමිඳුන් ඔබේ ජීවිතයේ ගැටලුව කුමක්ද ජේසු තුමා වෙතගෙන එන්න එතුමා ඔබගේ ප්‍රණයට පිළිතුරු නිසකව දෙයි ඔබ අදහන්න එතුමා ඔබගේ ප්‍රණයට පිළිතුරු නිසකව දෙයි ඔබ අදහන්න ඔබගේ ප්‍රණයට පිළිතුරු නිසකව දෙයි ඔබ අදහන්න එතුමා ඔබගේ ප්‍රණයට පිළිතුරු නිසකව දෙයි ඔබ අදහන්න ඔව් මේ සවස උන්වහන්සේ ඇදහිල්ලෙන් ඔබ සිටින්න ඔබගේ පැනයට පිළිතුරු උන්වහන්සේ දෙන්න ජීවමානව අප මැද්දේ සිටින දෙවියන් වහන්සේ
ස්වාමීන් වහන්සේ ඔබ සෑම දෙනෙකුටම ආශිර්වාදයේ සුවය සමාදානය දෙනසේක්වා. හාලෙලුයා. ප්‍රශංසා වේවා. සූතේ ස්වාමීනි. ස්තුතියි. තමත් අලංකාර වූ ගීතිකාවකට අපි සවන් දුන්නා. අපි විශේෂ අවස්ථාවට පැමිණ තිබෙනවා දැන්. நாங்கள் அருமையான ஒரு பாடலுக்கு நாங்கள் செவிசாய்த்தோம். இந்த வேளையிலும் கூட விசேஷமான ஒரு நேரத்துக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். මේක තමයි ඔබගේ ඔබ නිදාස් කරන වෙලාව. උන්වහන්සේගේ වචනය තමයි ඔබ නිදාස් කරන්නේ. උන්වහන්සේගේ වචනය මේ රාත්‍රී කාලේ ඔබ අල්ල ගන්න. උන්වහන්සේගේ වචනය ඔබ ඇදහිල්ලෙන් විශ්වාසයෙන් ඔබ අසන විට ස්වාමීන් වහන්සේ ඔබගේ සියලුම දුර්වලකම් ඔබගේ නිවත් කරන්නට යනවා. இந்த ராத்திரியும் கூட விசேஷமான ஒரு நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆனப்பட்ட இந்த ராத்திரியில் தேவனுடைய வார்த்தை விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். தேவன் இந்த ராத்திரியிலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளை அவர் අගටි போடு වල්ලවරායි இருக்கிறார். මේ රාත්‍රී කාලේ ඔබගේ ජීවිතයේ සියලුම ප්‍රශ්න, ණය ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, රෝගයක් වෙන්න පුළුවන්, යක්ෂ ආත්මයක්, බන්ධනයක්, කූණියමක්, කුඩුවිනයක් වෙන්න පුළුවන්. උන්වහන්සේගේ දාසය දේශනා කරන විට ඒ සියලුම රෝග, ඒ සියලුම බැඳි ඉවත් වෙන්න යනවා. ඔබ සූදානම්ෙන් ඔබගේ හදවත සූදානම් කරගන්න මේ අනාර්ග ආස්කම, මේ අනාර්ග සුවය ලබා ගන්න. இந்த ராத்திரி வேளையிலும் கூட நீங்கள் ஆயத்தமாக இருங்க. தேவன் தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, தேவன் தருகிற விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். මේ රාත්‍රී කාලේ උන්වහන්සේගේ වචනය අසන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ වචනය බාර කරලා අපගේ දේවගති නිරංජන් එටිපොළ පාලකතුමා දේවගති නිරංජන් යාඥා කරයි ස්වාමීන් වහන්සේගේ වචනය ස්වාමීන් වහන්සේගේ දෑතට බාර කරලා. හාලෙලූයා. ස්තුති වේවා. අහස පොළොව විශ්ව නිර්මාණය කළ පාලනය කරන මහෞත්තම අපිට බොහෝ ආදරය කරන දෙවී පියාණනි, ස්වාමිනී, අපි හුස්ම ගන්න වාතයට වඩා ඔබ වහන්සේ දැන් මේ මොහොතේ අපට ලංව සිටින නිසා ස්තුති වේවා. ඔබ වහන්සේ ස්වර්ගයේත් පොළොවේත් පාතාලයේත් සියලු බලය ඇතුව අද දවසේ මේ මොහොතේ හැම තැනම එක වෙලාවට වාසය කරන්න සර්ව ස්ථානික, ඒ වගේම සියලු දැනුම තියෙන අපගේ හදවතේ තිබෙන වේදනා ස්වාමීන් වහන්සේ අපි කුඩා කල සිටම වින්දා වූ හැම අත්දැකීමක්ම දැනුම, තීරුමක්, වේදනාව දන්නා වූ දුක ඇත්තා වූ ඔබ වහන්සේ දැන් මේ මොහොතේ මේක අහගෙන ඉන්න හැම කවුලක්, හැම කෙනෙක් ගාවම හුස්මටත් වඩා ළඟින් සිටින නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. එදා ඔබ වහන්සේ පොළොව නිර්මාණය කරපු වෙලාවේදී ඔබ වහන්සේ ග්‍රහලෝක, ඉර හඳ තාරකා ඒ ස්ථානවල තැබුවා. දවසේ ඉඳලම ඒ වචනයට ඔබ වහන්සේ හැදුවා වූ හැම ග්‍රහලෝකයක්ම, හැම තයක්ම අද දක්වා කීකරුව සිටින්නා තරමට ඔබ වහන්සේගේ වචනය බලවත්. ඔබ වහන්සේ කිව්වොත් ඒ දේ සිදු වෙනවා. ඒ දේ සිදු වෙලා මිසක් හිස්ව හැරියෙන්නේ නැහැ. එහෙනම් දෙවී පියාණනි, අද දවසේ ඔබ වහන්සේ අපට ළඟින් ඉඳලා ඔබ වහන්සේගේ දේව දාසයා තුලින් ඔබ වහන්සේම අපිට කතා කරන්න, ඒ වචනය තුලින් ඔබ වහන්සේ ඇදහිල්ල අපගේ කනය තුලින් අපේ හදවතට ගිහිල්ලා ඒ හැදහිල්ල තුලින් අපේ ශරීරයේ තිබෙන රෝග, අපේ ජීවිතයේ තිබෙන ප්‍රශ්න, අපේ පවුල්වල තියෙන යක්ෂ දෝෂ සියල්ලම නැති කරලා, මෝහාන්ධකාරය පහ කරලා, හැම කෙනෙකුම ස්පර්ශ කරලා ඔබ වහන්සේගේ ජීවනය ලබා දෙන්න, ඔබ වහන්සේගේ ආශිර්වාදයේ සුවය, බලය ලබා දෙන්න. ඔබ වහන්සේගේ දාසයා මත ඔබ වහන්සේගේ හස්තය තබා ඔබ වහන්සේගේ වචනය ඔබ වහන්සේගේ සිංහාසනින්ම අපගේ හද හැම කෙනෙකුගේම හද පතුලට ඔබ වහන්සේ දැන් නිකුත් කරන්න කියලා ඉල්ලා සිටින්නේ යේසුස් වහන්සේගේ උතුම් නාමයෙන්. ආමේන්. 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 හalleluya. අප මැදේ දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනය බෙදා ගන්නා පිණිස අපගේ බලවත් පාලකවරයෙක් අපි සියලුම දන්නා වූ කෙනෙක් උන්වහන්සේ බලවත් ලෙස පාවිච්චි කරන 16ක මැදේ සිටිනවා. இந்த நாளில் கூட தேவன் வல்லமையாக பாவிக்கிற தேவ ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருக்கிறார்.
தேவன் ஊழியக்காரர் வந்து எங்கள் மத்தியிலே வார்த்தைகளை பேசுகிற பொழுது தேவன் வல்லமையா எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய போகிறார். දවසේ දෙවියන් වහන්සේගේ දාසයා මැදියේ උන්වහන්සේගේ වචනේ කතා කරන විට උන්වහන්සේ මාව ඔබ නිදාස් කරන්නට යනවා. මම ආරාධනා කරනවා අපගේ මාර්ගම සභාවේ පාලකතුමා දේවගති රවිද සිල්වා දෙවියන් වහන්සේගේ වචනය බෙදා ගන්නවැදී தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாராக. මම බාර දෙනවා මේ කාලය පාලකතුමාට දේවගතිතුමාට. ඔබ සියලු දෙනාට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමණීය නාමයෙන් ආචාර කර සිටිනවා. இந்த காலை வேளையிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். මේ සවස අපිට සූම් තාක්ෂණය ඔස්සේ හෝ ස්වාමින් වහන්සේගේ කරුණාව ඇතුව මේ ආකාරයෙන් එකතු වෙන්න ලැබීම වරප්‍රසාදයක් මෙන් ආශිර්වාදයක් කොට අපි සලකනවා. இந்த சூம் காணொளியினூடாக உங்களை காண்பதிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். මට විශ්වාසයි අද දවසේ ඔබ එකින් එක්කෙනා දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසයෙන් යුතුව මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ මෙම දේව මෙහෙට සම්බන්ධ වෙලා තිබෙනවා. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබගේ හදවත සිත සිතුවිලි දකිනවා. උන්වහන්සේ අද දවසේ ඔබට කතා කරන්නට බලවන්තව සිටිනවා කියලා මම විශ්වාස කරනවා. இந்த ராத்திரி வேளையிலும் கூட நீங்க சூம் கணினூடாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே நிச்சயமா உங்களை விடுதலை செய்வார் என்று நான் நம்பி இருக்கிறேன். අද දවසේ ඔබගේ සිත ඔබගේ අවධානය ඔබ ස්වාමින් වහන්සේගේ වචනය කෙරෙහි යොමු කරන්න ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට අද දවසේ කතා කරන්නට බලවන්ත සිටින තැනන් වහන්සේය. இந்த நாளிலும் கூட உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வையுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේගේ වචනය කියනවා මා වෙතට පැමිණෙන අය මම හිස් අතින් අරින්නේ නැත. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்திலே வருகிறவர்களை நான் வெறுமையாய் திரும்பி அனுப்புவது கிடையாது என்று. අපි අද දවසේ දේවස්ථානයක් තුල එකතු නොවුනට මේ සූම් තාක්ෂණය කරුණාව උන්වහන්සේ ඔබ මත වනසේක ස්ථිරයි. இந்த நாளில் கூட நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று சேராமல் போனாலும் கூட நாங்கள் இந்த சூம் காணொளியினூடாக தேவனை ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலும் கூட என்னையும் உங்களையும் ஒவ்வொருவரையும் தொடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. අද දවසේ මම කැමති ඔබ සමග කතා කරන්න නික්මියාම පොතේ 17 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වගන්තිය සිට 7 වෙනි වගන්තිය දක්වා. நான் உங்கள் மத்தியிலே யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை பேச நான் ஆவலாய் இருக்கிறேன். ඔබ බොහෝ අය මේ කතාව අහලා තිබෙනවා. මේ කතාව අනිත් අයට දේශනා කරලා තිබෙනවා ඇති. නමුත් මේ සවස ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ තුලින් ඔබගේ හදවත ස්පර්ශ කරයි කියලා මම විශ්වාස කරනවා. இந்த நாளிலும் கூட நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட இந்த நாளிலும் கூட தேவன் தாம் இந்த வார்த்தையினூடாக உங்கள் மத்தியிலே இடைப்படுவாராக. කතාවේ පසුබිම අපි දකිනවා ඊශ්‍රායෙල් සෙනග මේ යුදෙව් සෙනග අවුරුදු 430ක් මිසරේ වහල්ලන් ලෙසට පාරාවෝ අධිරාජ්‍යය යටතේ මෙහෙවර කරනවා. நாங்கள் பார்க்கிறோம் 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் மத்தியிலே அடிமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். අපි දකිනවා මේ අවස්ථාවේදී මේ වහල් භාවයේ සිටින සෙනග දෙවියන් වහන්සේ ඉදිරියේ බොහෝ වේදනාවෙන් කෑ ගසලා මොර ගසන වෙලාවේදී ඔවුන්ගේ දුක් කම්කටොළු මැද්දේ ඔවුන් ගමන් කරන මොහොතේදී ස්වාමින් වහන්සේ ඔවුන්ගේ කඳුළු දැකලා ඔවුන් මේ තත්වෙන් එළියට ගන්නට ස්වාමින් වහන්සේ මෝසස්ව ඔවුන්ට නායකයෙක් ලෙසට ලබා දෙනවා. எங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அப்பொழுது அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். අපි දකිනවා මේ සිදුවීමේදී මෝසස්ගේ නායකත්වය යටතේ දෙවියන් වහන්සේ පුදුම සහ ලකුණු කරමින් වහල් භාවයේ සිටපු මේ සෙනග වහල් භාවයෙන් මෝසස් මුදවගෙන දේව කරුණාව තුල පොරොන්දු දේශයට උන් රැගෙන යනවා. நாங்கள் பார்க்கிறோம் மோசேயின் தலைமைத்துவத்திலே கர்த்தர் தாமே அற்புதமான காரியங்களை நடப்பித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்திலிருந்து மீட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். අපි දකිනවා පාරාවෝ අධිරාජ්‍යය කිසි විටක මේ සෙනග නිදහස් කරේ ඔහුගේ හදවතේ කැමැත්තෙන් නෙමෙයි. ඔවුන්ගේ පිටව යෑම දැඩි ලෙස එදා මිසරේ ඒ පාරාවෝගේ ආර්ථිකයට සහ ඔහුගේ පැවැත්මට බලපෑවා. எங்களுக்கு தெரியும் பார்வோன் ராஜாவாகி அவன் இவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய விருப்பத்தின்படி விடாமல் அவன் அவர்களை விடுதலை செய்கிறான். ஆனாலும் அவனுக்கு அதில் பிரதான இழப்பு இருந்தபடினால் அவன் முழு உள்ளத்தோடு அவர்களை அனுப்பவில்லை. அவன் சில உள்ளத்திலே கோபத்தோடு கூட அவர்களை போகும்படியாக சொல்லுகிறான்.
එදා ඊශ්‍රායල් සෙනඟ පාරාවෝ යටතේ වහල් භාවයේ ජීවත් වුණාසේ අපිත් කාලයක් ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අකීකරු වෙලා උන්වහන්සේගෙන් ඈත් වෙලා සාතන්ගේ වහල් භාවයට පත් වෙලා හිටපු සෙනඟක්. நாங்களும் இந்த மக்களை போல நாங்கள் கத்தரை விட்டு விலகி பிசாசுக்கு அடிமைப்பட்டவனாக அநேக காலங்கள் பிசாசோடு கூட வாழ்ந்து வந்திருக்கிறோம். අද දවසේ මම ඔබට කියන්න කැමති ඔබත් කාලයක් මේ වහල් භාවයේ යේසුස් වහන්සේව නොදැන සිට නමුත් ඔබ අද දවසේ වහල් භාවයෙන් මිදිලා උන්වහන්සේගේ කරුණාව ලැබපු කෙනෙක් ලෙසට මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ අපත් සමග සම්බන්ධ වෙනවා ඇති. இந்த நாளிலும் கூட நீங்கள் அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வந்து இந்த சூம் காணொளியூடாக இந்த நாளிலும் கூட நீங்க எங்கேயோ இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். නමුත් යම් අතර ඔබ අතරින් යම් කෙනෙක් ඉන්න පුළුවන් තවමත් ඔබේ ජීවිතයට මිදීම ලබලා නැතුව ඔබේ ජීවිතේ සැඟවිච්ච දේවල් සමග ඔබ ඒකෙන් ගැලවෙන්න බැරුව ඒ දෙයට වහල් ලං ලෙසට ඔබ ඒ තුල ජීවත් වෙනවා වෙන්න පුළුවන්. ஆனாலும் இந்த ராத்திரியிலே நீங்கள் சில பாவங்களுக்கு ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக அவற்றை மறைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரலாம். නමුත් අද දවසේ ස්වාමින් වහන්සේ වහල් බැමි ගලවලා ජීවිතයට අලුත් බලාපොරොත්තුවක් ගෙනෙන්න ජීවිතයේ අලුත් මගක ඔබ රැගෙන යන්න උන්වහන්සේ බලවන්තව සිටින තැනන් වහන්සේය. இந்த நாளிலும் கூட உங்களை எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவர் தாமே ஒரு மகிமையின் பாதையிலே உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். සමහර විට ඒ වහල් බැමි නිසා අපේ ජීවිතවල තිබෙන අපේ සේවය අපිට ඉදිරියට ගමන් කරන්න අපහසුතාවයක් තිබෙනවා වෙන්න පුළුවන්. පෞල් ජීවිතයේ විවිධ අරුබුදු තුල අපි මේ වහල් භාවයන් නිසා අපි ගමන් කරනවා වෙන්න පුළුවන්. අපි දැඩි මානසික පීඩනයන් තුලින් අපි ගමන් කරනවා වෙන්න පුළුවන්. நாங்கள் அந்த பாவத்தின் ஊடாக அந்த அடிமைத்தனத்தின் ஊடாக எங்களுடைய ஊழியங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில அடிமைத்தனத்திலே சில இறுக்கங்களிலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். ඔබ කියන්න ස්වාමිනී මම මොන තත්වයක හිටියත් මොන පසුබිමකින් ආවත් අද සම්පූර්ණයෙන් මේ මිදීම මේ වහල් භාවයේ නිදහස්කම ස්වාමිනී මට අවශ්‍යයි. මගේ පවුලට අවශ්‍යයි. මගේ දරුවට අවශ්‍යයි. හෙට දවසේ මගේ මේ මෙහෙවරට සේවයට අවශ්‍යයි. ඒ මිදීම ඒ ඔබගේ අතගැසීම. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ராத்திரியில் கூட ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலே இருந்து என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு விடுதலை வேண்டும். நீர் இந்த ராத்திரி எனக்கு விடுதலை தரும்படியாக நீங்க சொல்லுங்கள். අපි දකිනවා මේ අවස්ථාවේදී මේ සෙනග මේ වහල් භාවයෙන් මිදීලා පොරොන්දු දේශයට ඔවුන් ගමන් කරනවා. මෙන්න මේ ගමනේ සිදුවීමක් තමයි අද දවසේ අපි කියුවේ. நாங்கள் இந்த அவர்கள் அடிமைத்தன வீட்டிலே இருந்து புறப்பட்டு வெளியே போகிற பொழுது நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். මේ සෙනග අපි දකිනවා ඒ නික්ම යන ගමනේදී ඔවුන්ගේ ජීවිත ගමනේ මේ නික්ම යන ගමනේදී විවිධ අභියෝග වලට මුහුණ දෙන්න උන්ට සිදු වුණා. அவர்களுடைய யாத்திரையிலே எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிற யாத்திரையிலே அவர்கள் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ඔවුන්ට විවිධ අවස්ථාවන් වලදී සතුරු බලපෑම් වලට මුහුණ දෙන්න සිදු වුණා. ආහාර නැති අවස්ථාවේදී අපි දකින්න ඕන් කන්න ලව් කරන වෙලාවේ දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ විවර කළා මන්න දානවා. ඔවුන් විවිධ අමාරු අභියෝග අත්දැකීම් තුලින් යන වෙලාවේදී මේ කාන්තාර ගමනේදී නික්මයම ගමනේදී ස්වාමින් වහන්සේ උන් සමග සිටියා. நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் இந்த யாத்திரையை செய்கிற பொழுது எதிரிகள் வந்தார்கள். அவர்கள் பட்டினியாய் கிடந்தார்கள். ஆனாலும் பரலோகத்தில் இருந்து மன்னா அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து சென்றார்கள். සුදු බයිබලයේ අපිට කියනවා මේ සෙනග මේ කාන්තාර ගමනේදී දිගු ගමනක් ඔවුන් ගමන් කරනවා. නමුත් ඔවුන්ගේ ඒ පාවහන් ෂය වුණේවත් ඇඳුන් ෂය වෙලා ගියවත් නැහැ. ස්වාමින් වහන්සේ පුදුම විදියට ඔවුන්ට සැපෙව්වා. ඔවුන්ව ආරක්ෂා කළා. මේ කාන්තාර ගමනේදී නික්මයම ගමනේදී ස්වාමින් වහන්සේගේ සුවය ඔවුන් සමග තිබුවා. இந்த வனாந்தர பயணத்திலே வேதம் சொல்லுகிறது அவருடைய பாதணிகள் பழசாய் தேய்ந்து போகவில்லை. அவர்கள் உடுத்திருந்த உடுப்பு ஒன்றும் பழசாய் போகவில்லை. தேவன் இவ்விதமாய் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது.
මගේ ප්‍රේමාන්ත සහෝදර සහෝදරියෝ මම ඔබට කියන්න කැමතියි අද දවසේ ඔබත් මාත් මේ නික්ම යන ගමනක් අපි මේ ලෝකේ සිටින කාලයේදී ස්වාමින් වහන්සේ අපිව තබලා තිබෙනවා ඒ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ නැවත පැමිණෙන තෙක් එසේත් නැත්නම් අපි මිය යන තුරා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග මේ ගමන යන්ට මේ පොළොවේ උන්වහන්සේ ඔබවත් මාවත් තබලා තිබෙනවා இந்த நாளிலும் கூட இந்த யாத்திரையிலே கடைசி மட்டும் நல்லொரு பயணத்தை செல்லும்படியாக கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் අපේ ජීවිත ගමනේ මේ නික්ම යන ගමනේදී අපද විවිධ අභියෝගවලට අමාරු අත්දැකීම් වලට මුහුණ දෙන අවස්ථාවෙමටයි இந்த யாத்திரையை நாங்கள் ஒரு யாத்திரையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த யாத்திரை செய்கிற வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் எதிர்ப்புகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் පසුගිය කාලේ මේ කොරෝනා අත්දැකීම නිසා ඔබ සමහර විට මේ රෝගය සමග පොරබදින්න ඇති සමහර විට මේ තත්ත්වය නිසා ඔබ ආර්ථික වශයෙන් දැඩි පීඩාවට ලක් වෙන්න ඇති එහෙම නැත්නම් මේ රෝගී තත්ත්වය නිසා ඔබේ ජීවිතේ දැඩි බයක් සහ කලකිරීම තුල ඔබ ගමන් කරන්නට ඇති நீங்கள் கொரோனா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு பயந்து வேதனையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறுப்பாய் சில நேரத்திலே நீங்கள் கொண்டு சென்றிருக்கலாம் கடந்த நாட்களிலே මට විශ්වාසයි ස්වාමී දෙවියන් වහන්සේ එවැනි තත්ත්වයන් තුලදී ඔබ ආරක්ෂා කරා ඔබට සුවය දුන්නා උන්වහන්සේ ඔබගේ සැපයුම් කරුණා ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் அவர் எல்லாம் சந்தித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் සමහර මං කතා කරපු බොහෝ කිතුණුවන් කියපු දෙයක් තියෙනවා පාස්ටර් මේ කොරෝනා කාලේ තමයි අපිට පුදුම විදියට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරේ අපිව ආරක්ෂා කරේ මේ කාලේ சிலர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் பாஸ்டர் இந்த கொரோனா நாட்களிலே கர்த்தர் எனக்கு பரலோக வாசலை திறந்து எனக்கு ஆசீர்வதித்தார் நன்றாய் திருப்தியாய் இருந்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் සමහර විට මේ ඔබේ ජීවිතේ සත්‍යයක් වෙන්න පුළුවන් මට විශ්වාසයි ඔබගෙන් ඇහුවොත් ඔබ කියව ඔව් පාස්ටර් මේ කාලේ තමයි දෙවියන් වහන්සේ අපිට වැඩියෙන්ම සැපයුපු කාලය කියලා உங்களிடத்தில் நான் கேட்டாலும் நீங்கள் இதை சொல்ல முடியும் ஆமா பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் எல்லாம் தந்தார் என்று உங்களால் சொல்ல முடியும் අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත විය යුතුයි නිකායක් ලෙසට අපගේ සභාපාලකවරු සේවක පවුල් මේ කාලය තුල නිකාය විවිධ අවස්ථාවන් වලදී උපකාර කරමින් ඔවුන් රැකබලා ගත්තා දෙවියන් වහන්සේ நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய ஸ்தாபனத்தின் ஊடாக நாங்கள் அநேக நேரங்களிலே கர்த்தர் ஆசீர்வதித்தார் எங்கள் ஸ்தாபனத்தை கொண்டு அநேக ஊழியர்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு வாசல்களை திறந்தார் ஆனபடியால் கர்த்தரை நான் நன்றியுள்ள மனதோடு சோஸ்தரிக்கிறேன் අපි දකිනවා මේ සෙනගලේ මේ වනාන්තර අධ්‍යක්ීම තුලින් ගමන් කරන විට ඔවුන් තවත් ප්‍රශ්නයකට අලුත් ප්‍රශ්නයකට මුහුණ දුන්නා நாங்கள் பார்க்கிறோம் இந்த வனாந்தர யாத்திரையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற பொழுது இன்னும் ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள் ඔවුන් එක ප්‍රශ්නයකට මුහුණ දුන්නා ඒ ප්‍රශ්නයෙන් නිදහස් වුණා මෙන්න තවත් ප්‍රශ්නයක් ඔවුන්ගේ ජීවිත ගමනේදී ඔවුන්ට පැමිණියා அந்த வாழ்க்கை பயணத்திலே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள் அது முடிந்தது மீண்டும் இன்னொரு புதிதாக ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் අද අපගේ රට බලවල් ලෙස මේ කොරෝනා ප්‍රශ්නයට මුහුණ දී තිබෙනවා ශ්‍රී ලංකා කිතුණු සභාව මේ ප්‍රශ්නයට මුහුණ දී තිබෙනවා ඒ විතරක් නෙමෙයි ලාංකීය ජන සමාජය මේ ප්‍රශ්නයට මුහුණ දී තිබෙනවා நாங்கள் பார்க்கிறோம் கொரோனா என்ற அந்த நோய்க்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் இலங்கையில் முழு இலங்கையும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் ඔබ සමහර විට කල්පනා කරනවා ඇති තව මාසෙකින් දෙකකින් අවුරුද්දකින් මේ ප්‍රශ්න විසඳෙයි එවිට අපේ රට හරියයි කියලා நீங்கள் யோசிக்கலாம் இன்னொரு மாதத்திலே 2 மாதத்திலே ஒரு வருடத்திலே இந்த கொரோனா பிரச்சனை முடிந்துவிடும் அதுக்கு பிற்பாடு சந்தோஷமாய் வாழலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ඔව් අපේ හදවතේ තියෙන ප්‍රාර්ථනාව එයයි. නමුත් අපි මතක තබා ගත යුතුයි එක් දෙයක් ඉවර වෙනකොට තවත් දෙයකට මුහුණ දෙන්න සිදු වෙනවා. ඒක යථාර්ථයයි. உண்மை நாங்களும் விருப்பம் சந்தோஷமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆனாலும் அது உண்மை அல்ல இந்த ஒரு பிரச்சனை முடிகிற பொழுது இன்னொரு பிரச்சனை வருகிறது அதுவே உண்மை நடைமுறையா இருக்கிறது එනිසා මම ඔබට කියන්න කැමතියි අද දවසේ අප අතර සමහර අය සිටින්න පුළුවන් ඔබේ ජීවිතයේ ඔබ යම් ප්‍රශ්න වලට මුහුණ දීලා ඔබ කල්පනා කරනවා ඇති අනේ මේ ප්‍රශ්නේ මං ගැලවුණා අනේ ස්වාමින් වහන්සේ මගේ ජීවිතේට හෙට දවසේ යහපත් කාලයක් උදා කරන්න කියලා ඔබේ හදවතින් කියනවා වෙන්න පුළුවන් நீங்கள் உள்ளத்திலே சொல்லலாம் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தேன் நாளைய தினத்திலே என்னை ஆசீர்வதியும் வருகிற நாட்களில் இந்த பிரச்சனைகளை எடுத்து என்னை உயர்த்தி வையும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம்
නමුත් ඔබ එවැනි බලාපොරොත්තුකින් සිටින නමුත් ඔබ නොසිතන මොහොතකදී ඔබේ ජීවිතේ තවත් ප්‍රශ්නයකට ඔබ මුහුණ දීලා තිබෙනවා වෙන්න පුළුවන් මේ සවස. நீங்கள் அப்படி எதிர்பார்த்த போதிலும் அந்த காரியம் வாய்க்காமல் இன்னொரு பிரச்சனைக்கு இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். අද දවසේ මේ සූම් තාක්ෂණයේ ඔස්සේ අප සමග සිටිනවා කෙනෙක් මම ඔබ ධෛර්යමත් කරන්න කැමතියි. இந்த சூம் கணினியூடாக ஒருவர் யாராவது இருந்தார் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். සෙනල් සන්දීපා කියලා මම දකිනවා මේ තිරේ දිස්සෙන ඔබව. ඔබ මේ නමින් මේ ස්ථානයේ සිටිනවා. செனால் சந்தீப என்று நீங்கள் இந்த சூமினூடாக இருக்கிறீர்கள். මං ඔබ ධෛර්යමත් කරන්න කැමතියි. ස්වාමින් වහන්සේ ඔබට කියනවා මේ සවස ඔබ එක ප්‍රශ්නයකින් නිදහස් වුණත් ඔබ තවත් අලුත් අරුබුදයකට මුහුණ දීලා තිබෙනවා. நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிற பொழுது இன்னொரு பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். මේ නමින් සිටින මම ඔබ ධෛර්යමත් කරනවා. ඔබ ස්වාමින් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න. ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔබට කතා කරනවා. இந்த நாளிலே நீங்கள் நாம் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை அந்த பிரச்சனையிலே இருந்து இஸ்ரவேலின் கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். වහන්සේ ඔබට කියනවා මාගේ කරුණාව නුඹට සෑහේ. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். තවත් හෙට දවස ගැන බය නොවන්න. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. මම නුඹේ ශක්තිය ලෙසට නුඹ ඉදිරියෙන් සිට ගන්නා වූ ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේය. நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். එනිසා උන්වහන්සේ ඔබේ ශක්තියයි ඔබේ මඟ පෙන්වීමයි. ஆனபடினாலே தேவன் உன்னுடைய வல்லமையும் பலனுமாய் இருக்கிறார். වගේම මේ තිරේ දිස්සෙනවා තවත් කෙනෙක් මම ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. இந்த கணினியூடாக இன்னொருவர் இருக்கிறீர்கள். ඉෂානි සංජේනා කියලා කෙනෙක් ඒ නමින් සිටිනවා. இசானி சஞ்சேனா என்று இந்த திரையிலே ஒருவர் இருக்கிறீர்கள். අද දවසේ ස්වාමින් වහන්සේ ඔබට කතා කරනවා. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබට කියනවා මම නුඹව අරගෙන ආවේදා ඊශ්‍රායල් සෙනග ඒ වහල් භාවයේ දුක් විඳිනකොට බොහෝ අමාරුකම් තුලින් ගමන් කරනකොට මම ආශ්චර්යමත් ලෙස ඔවුන් ඒ තත්ත්වයෙන් මුදවගෙන පොරොන්දු දේශයට රැගෙන ආවා. கர்த்தர் உன்னை நோக்கி சொல்லுகிறார். நீ மிகவும் கடினமான பாதையிலே நடக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டது போல நான் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නත් සමග වේදනා සමග පොරබදින මොහොතේදී ස්වාමින් වහන්සේ කුණාටු අතර ඔබට එළිදරව් වෙලා තිබෙනවා. உன் பிரச்சனைகள் உனக்கு சூறாவளி காற்றை போல புயல் காற்றை போல வீசுகிற பொழுது கர்த்தர் உனக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබට කියනවා තබපු අඩිය ආපස්සට ගන්න එපා. කුණාටු මැදේ නොසල්වි ඉදිරියට යන්න. මම නුඹේ ජයග්‍රහයකයා ලෙසට මම නුඹ ඉදිරියේ සිට ගන්නවා. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுத்த பாதையை பின்னால் வைக்காமல் முன்னால் எடுத்து வை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். ඔබ ධෛර්යමත් වෙන්න. நீங்கள் பலனடையுங்கள். ඔබ ධෛර්යමත් වෙන්න. நீங்கள் பலனடையுங்கள். ස්වාමින් වහන්සේ ඔබට කරුණා කරනසේක. ஆண்டவர் உனக்கு கிருபை அளிப்பாராக. දකිනවා මේ කතාව දිහා බලනකොට තවදුරටත් මේ සෙනග ඒ අලුත් ප්‍රශ්නයකට මුහුණ දෙනවා. මොකක්ද ඒ අලුත් ප්‍රශ්නය? ඒ තමයි ඔවුන්ට කාන්තාරයේ වතුර නැතුව ඔවුන් දැඩි පීඩාකාරී තත්වයකට මුහුණ දුන්නා. அவர் ஒரு புது பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறார்கள். என்ன பிரச்சனை? தண்ணீர். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை அவர்களுக்கு. ඔවුන්ගේ ගමනේදී ඔවුන්ට තිබෙන වතුර ඉවර වුණා. ඔවුන්ගේ දරුවන්ට දෙන්න තිබෙන වතුර ඉවර වුණා. සත්තුන්ට දෙන්න තිබෙන වතුර ඉවර වුණා. ඔවුන්ට තිබෙන බොන්ට වතුර ඉවර වුණා. ඔවුන්ගේ ජීවිතේට මරණ බයක් පැමිණෙනවා. அவர்களுக்கு இருதான தண்ணீர் செலவழிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. மிருகங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லோருக்கும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் அறவே இல்லாமல் போய்விட்டது. ඒ නිසා අද දවසේ මම ඔබට කියන්න කැමති සමහර විට ඔබ අතර අප අතර මේ සූම් තාක්ෂණ ඔස්සේ කෙනෙක් සිටිනවා වෙන්න පුළුවන්. ඔබේ ජීවිතේ ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්න නිසා ඔබ දැඩි බියකින් ගමන් කරනවා වෙන්න පුළුවන්. இந்த மாலை வேளையிலே இந்த கணினூடாக ஒன்றுமே இல்லை என்கிறதான நிலையிலே யாராவது ஒருவர் பயணம் சென்று கொண்டிருந்தால் වහන්සේ ඔබට කියනවා බය නොවන්න, නොකලමෙන්න, ශක්තිමත් වන්න. ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ වෙන මම නුඹ සමග සිටිමි කියලා. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ අපිව වහල් භාවයෙන් ගැලුව විතරක් නෙමෙයි අපිව භයෙන් මුදවලා ජීවිතයට අලුත් නිර්භීතකමක් දෙනවා. ජීවිත ගමනේ අභියෝග වලට මුහුණ දෙන්න. ஆண்டவர் அடிமைத்தனத்திலே இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தது மாத்திரம் அல்லாமல் அவர் உனக்கு பலன் கொடுக்கிறார் இந்த பயணத்தை தைரியமாய் செல்வதற்கு. අද දවසේ මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ දිස්සෙනවා. මං කියන්න කැමතියි සෝහරිය දිල්හාර ඔබගේ නම ප්‍රකාශ වෙනවා. දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා බය වෙන්න එපා කියලා.
இந்த திரையில் உள்ள தில்ஹாரா சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று. සතුරට ඉඩ දෙන්න එපා බය තුලින් ඔබේ හෙට දවස නාස්ති කරන්න. நீ உன்னுடைய எதிரிக்கு இடம் கொடுக்காதே, பயத்தினால் நாளை தினத்தை நீ நாசம் பண்ணி கொள்ளாதே. ඊශ්‍රායෙල් සෙනග ඒ වතුර නැතිකමින් මරණ භයෙන් ඔවුන් කෑගැසුවා. தண்ணீர் இல்லாமல் அவர்கள் மரண பயத்தினாலே கத்தினார்கள், கதறினார்கள். සමහර විට ඔබ ඔබගේ ජීවිතේ ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්නත් එක්ක පොරබදින අර්බුදත් එක්ක තවත් කෙනෙක්ට කියා ගන්න බැරුව ඔබ හදවතින් වැළපෙන අවස්ථාවමටයි. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை இன்னொருவருக்கு சொல்ல முடியாமல் உள்ளத்திலே பாரமாய் வைத்துக் கொண்டு நீங்கள் உடைந்து போற நேரங்கள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. යෙසායා 41:10 ස්වාමින් වහන්සේ ඔබට නැවත සිහිපත් කරනවා බය නොවන්න නොකලබෙන්න ශක්තිමත් වන්න ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ වෙන මම නුඹ සමග සිටිනවා කියලා. ஏசாயா 41:10 மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ස්වාමින් වහන්සේ කියන බය නොවන්න. ஆண்டவர் சொல்ற பயப்படாதே. සොහොරුවේ ලක්ෂානි ඔබ මේ තිරිය දිස්සන ඔබේ නාම දෙයන් වහන්සේ ඔබටත් කියන බය නොවන්න. திரையில இருக்கிறதான சகோதரி லக்ஷானி பயப்படாதே திகையாதே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ඔබෙන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තබන්න. ஆண்டவர் மத்தியில் உன் பாரத்தை வைத்து விடு. ඔබ ඔබගේ ස්වාමි පුරුෂයාගේ රැකියාව ගැන බය වෙන්න එපා. நீ உன் கணவனுடைய தொழிலை குறித்து பயப்படாதே. දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේ කිසි අයහපතක් කරන්නේ නැති බව ස්ථිරයි. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த விதமான ஒரு அநியாயத்தை செய்ய மாட்டார், உண்மை, அதுதான் நிச்சயம். සොහොරුවේ ලක්ෂානි ඔබ උන්වහන්සේ මත ඔබගේ ඇස් තබන්න. දෙවියන් වහන්සේ ඉදිරියටත් ඉහළටත් ඔබගේ ස්වාමියා විතරක් නෙමෙයි ඔබේ පවුලොසවන්ට බලවන්තව සිටින තැනන් වහන්සේය. சகோதரி லக்ஷானி நீ பயப்படாதே கலங்காதே, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தி வைக்க பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබන්ත ලක්ෂානි ස්වාමින් වහන්සේ ඔබට තවත් පණිවිඩයක් දෙන ඔබේ මව ගැන ඔබ අනවශ්‍ය ලෙස වෙහෙසෙන්න යන්න එපා. சகோதரி லக்ஷானிக்கு இன்னொரு செய்தியானவர் சொல்கிறார், தாய்க்காக மிகவும் வேதனைப்படாதே. දෙවියන් වහන්සේට බාර දෙන්න උන්වහන්සේ වඩා යහපත් දේ කරයි. தேவனுக்கு ஒப்புக்கொடு, தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේ වඩා යහපත් දේ කරයි. அவர் நன்மையான காரியங்களை செய்வார். ඒ වගේම මේ ස්තිවේ දිස්සනවා තවත් කෙනෙක් මම ඔබට කියන්න කැමති ආර් සාජා කියලා කෙනෙක්. இந்த திரையில இருக்கிறீர்கள் ஆர் சாஜா என்கிறதான ஒருவர். දෙවියන් වහන්සේ ඔබට පණිවිඩයක් දෙනවා. கர்த்தர் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යමක් ඉල්ලමින් සිටිනවා. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ස්වාමීන් වහන්සේ වඩා යහපත් දේ ඔබට දෙන්න බලවන්තව සිටින තැනන් වහන්සේ. ஆண்டவர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේගේ ඔබට ඒ අවශ්‍ය පූර්ණ සුවය උන්වහන්සේ ස්වර්ගයේ විවර කරමින් ඔබට නිදහස් කරනවා. உங்களுக்கு தேவையான பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் பரத்திலே இருந்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். වෛද්‍යවරු මොන දේ කිව්වත් ඔබ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබන්න. வைத்தியர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆண்டவரை குறித்து விசுவாசமாயிருங்கள். දෙවියන් වහන්සේගේ හස්තය ඔබ මත තබා ඔබ නිදහස් කරනවා. ஆண்டவருடைய கரத்தை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களை விடுதலையாக்குகிறார். උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න. கர்த்தரை விசுவாசியுங்கள். වගේම තවත් කෙනෙක් දිස්සෙනවා සඳුනි මම ඔබට කියන්න කැමතියි. இன்னொருவர் திரையிலே இருக்கிற சந்துனி. මම දන්නේ ඔබ කවුද කියලා නමුත් දෙවියන් වහන්සේ ඔබේ හදවත දකිනවා. எனக்கு தெரியாது நீங்கள் யார் என்று, ஆனாலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබගේ මව ගැන ගොඩාක් කලබල වෙලා සිටිනවා. ගොඩාක් කල්පනා කරන්න පටන් අරන් තිබෙනවා. நீங்கள் உங்கள் தாயாரை குறித்து மிகவும் பயந்து யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். මම උන්වහන්සේ කියන මාගේ වියගහ සැහැල්ලුයි ඒක බර නැහැ. මට බාර දෙන්න මම නුඹ වෙනුවෙන් නුඹට උපකාර කරන්න බලවන්තව සිටිනවා. அவர் கர்த்தருடைய நுகத்தடி மிகவும் இலகுவானது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன், என் மீதும் பாரத்தை வைத்து விடு என்று. ඔබ කල්පනා කිරීමෙන් ඔබ මානසිකව කඩා වැටෙනවා මිසක් ඔබ ඉන්න තැනින් තවත් එක රියනක්වත් ඉහළට එසවෙන්නේ නැහැ. நீங்கள் யோசிப்பதினாலே, நீங்கள் மனசஞ்சலப்படுவதனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதும் நடந்து விடாது. ஆனபடியாலே கர்த்தர் மேல் மாத்திரம் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். අපි දකිනවා මේ කතාව දිහා බලනකොට තවදුරටත් උන්වහන්සේගේ වචනේ අපිට කියනවා මේ සෙනග කෑගසනවා. ඔවුන් මෝසස්ට චෝදනා කරනවා. நாங்கள் பார்க்கிறோம் இந்த மக்கள் தண்ணீர் இல்லாமல் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள்.
ඔවුන් මොකක්ද මෝසස්ට කියන්නේ? මෝසස්ට කියන මෝසස් ඇයි ඔබ අපිව මිසරේ තියන්නේ නැතුව මැරෙන්න හරි මේ කාන්තාරයට අරගෙන ආවේ අපිට මැරෙන්න වතුර නැතුව. අපි දකිනවා ඔවුන් මෝසස්ට විරුද්ධව කොදුරනවා, මෝසස් විරුද්ධව චෝදනා කරනවා. ඔවුන් දැඩි ලෙස මෝසස්ට බැනවදින්න පටන් ගන්නවා. நாங்கள் பார்க்கிறோம் இந்த சம்பவத்திலே எகிப்திலே இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏன் எங்களை எகிப்திலே இருந்து கொண்டு வந்தீர்? எங்களை மரித்து போகும்படியா கொண்டு வந்தீர்? எங்களை கொன்று போடும்படியா கொண்டு வந்தீர்? நாங்கள் அங்கே இருந்தால் தண்ணீர் குடித்திருப்போமே என்று அதிகமாய் மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். අපි දකින දේ තමයි ඔවුන් මේ ගමනේදී මේ වතුර ප්‍රශ්නය ආවහම මෙතෙක් ඔවුන්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ කරපු දේවල් ඔවුන්ට අමතකුණා. நாங்கள் பார்க்கிறோம் தண்ணீர் பிரச்சனை வந்த உடனே தேவன் இம்மட்டுமாக கொண்டு வந்ததை அவர்கள் மறந்து போனார்கள். අපි දකින ඔවුන්ට කෑම නැති වෙලාවේදී උන්වහන්සේ ස්වර්ගෙන් මන්න දානවා. அவர்களுக்கு சாப்பாடு இல்லாத இடத்திலே பரத்திலே இருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். මිසරේ වහල් භාවයේ සිටින වෙලාවේදී පුදුම සහ ලකුණු ඒ හාස්කම් 10ක් තුලින් ඔවුන් ඒකේ තත්ත්වයෙන් එළියට ගන්නවා. நாங்கள் பார்க்கிறோம் எகிப்தில் இருக்கிற பொழுது 10 வாதைகள் 10 அற்புதங்களினாலே அவர்களை காப்பாற்றி ஆசீர்வதித்தார். රතු මුහුද අතරදී ස්වාමින් වහන්සේ මුහුද දෙබෑ කළා. ඒ අතරින් පාරක් හදලා උණු ගලව ගන්නවා. தென்கடலை பிரித்து பாதையை உருவாக்கி அவர்களை வழி நடத்தினார். එනිසා අපි දකින්නේ මේ වතුර ප්‍රශ්නයේදී දෙවියන් වහන්සේ මෙතෙක් කරපු හැම දෙයක්ම උන් අමතක කරා. நாங்கள் பார்க்கிறோம் இந்த தண்ணீர் பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் இந்த மக்கள் மறந்து போனார்கள். මොකද මේ වෙලාවේ මේ ප්‍රශ්නය ඔවුන්ගේ ජීවිතේ මහා පර්වතයක් වගේ දිස් වෙන්න පටන් ගත්තා. இந்த பிரச்சனை அவர்களுக்கு முன்னாக பெரிதான ஒரு பாறையாக அவர்கள் கண்டார்கள். මේ ගැනම ඔවුන් සිතමින් ඔවුන් කල්පනා කරමින් ඔවුන් හෙට දවසේ මොනවාද වෙන්නේ කියන මානසික කඩා බිඳ වැටීමත් එක්ක මෝසස්ට චෝදනා කරා. அவர்கள் இதை பார்த்து பயந்தார்கள். நாளைய தினத்தில் என்ன செய்வோம் என்று சென்று அவர் உடைந்து போய் மோசையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். නමුත් ඔවුන්ට අමතක වුණා මෙතෙක් ගමනේදී ඔවුන් සමග සිට ඔවුන්ව රැගෙන ආපු දෙවියන් වහන්සේ තවදුරටත් ඔවුන්ට උපකාර කරනවා කියන එක අමතක වුණා. அவர்கள் மறந்து போனார்கள். இம்மட்டும் வழிநடத்திய கர்த்தராகிய தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்துவார் என்று மறந்து போய் முறுமுறுத்தார்கள். එනිසා අද දවසේ මම ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. ඔබ යම් ප්‍රශ්නයක් තුලින් යනවා වෙන්න පුළුවන්. ඒ ප්‍රශ්නය පර්වතයක් මෙන් ඔබ ඉදිරියේ දිස් වෙනවා වෙන්න පුළුවන්. නමුත් ඔබ ඒ දේශ බලලා අධෛර්ය වෙන්න එපා. මෙතෙක් ජීවිත ගමනේ දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේ කළ දේ සිහිපත් කරන්න. ඔබව අරගෙන ආපු ආශ්චර්යමත් ගමන ආපස්ස හැරිලා කල්පනා කරන්න. ඔබ පර්වතයක් මෙන් දිස් වෙන ප්‍රශ්න ඉදිරියේ සැලෙන්න එපා. උන්වහන්සේ මෙතෙක් ඔබව අරගෙන ආවසේම ඉදිරියටත් ඔබ අරගෙන යන්න බලවන්තව සිටිනසේක. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னால் இருக்கிறதான பிரச்சனையை மறந்து அந்த பிரச்சனையை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். கர்த்தர் மட்டும் எங்களுக்கு அற்புதமாய் வழி நடத்தினார். கர்த்தர் எங்களை அற்புதமாய் கொண்டு வந்தார் என்ற அது நன்மையான காரியத்தை மறந்து போகாமல் அதை ஞாபகத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். අපි දකින දේ මේ වෙලාවේදී මේ සෙනග මෝසස්ට කෑ ගහනවා, චෝදනා කරනවා, කොඳුරනවා. මෝසස් ස්වාමින් වහන්සේට කතා කරලා කියන ස්වාමිනී මේ සෙනග ගල් අතට අරගෙන වගේ මට ගහන්න මාව මරන්න වගේ ඔවුන් සැරසී සිටිනවා. மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், இந்த மக்கள் முறுமுறுக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் கற்களை எடுத்து என்னை அடிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள் போல என்று ஆண்டவரை பார்த்து மோசே முறையிடுகிறார். අපි දකිනවා මෝසස් හැම වෙලාවෙදීම ඔහු මුහුණ දුන්න ප්‍රශ්නවලදී ඔහු ස්වාමින් වහන්සේ ළඟට ගියා ප්‍රශ්නයක් අරගෙන. நாங்கள் பார்க்கிறோம் பிரச்சனை வருகிற பொழுது மோசே அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சென்றார். අපි දකින දේ තමයි රතු මුහුද අතර මෝසස් අපි දකිනවා මේ ප්‍රශ්නෙට මුහුණ දුන්නාම මෝසස් ස්වාමින් වහන්සේගෙනුයි අහන්නේ ස්වාමිනේ දැන් මම මොකක්ද කරන්නේ? நாங்கள் பார்க்கிறோம் செங்கடல் அவர்களுக்கு எதிராக இருக்கிற பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. අමලෙක්වරු සමග සටනේදී අපි දකිනවා මෝසස් හෙළ මුදුනට යනවා. යාඥාවට ජොෂුවව සටනට යවනවා. அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிற பொழுது மோசே மலையின் மேல் ஏறி ஜெபிக்கிறான். யோசுவா கீழே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
මෝසස් දැනගෙන හිටියා මෙවැනි අභියෝගවලදී මෙවැනි අමාරුකම්වලදී ප්‍රශ්නවලදී විසඳුම තියෙන්නේ මිනිස්සෙක් ළඟ නෙමෙයි විසඳුම තියෙන්නේ ස්වාමී දෙවි පියාණන් වහන්සේ ළඟ බව. மோசே அறிந்திருக்கிறார் பிரச்சனைகள் வருகிற பொழுது மனிதரிடத்தில் அதற்கு பதில் கிடையாது கர்த்தாதி கர்த்தராகிய தேவனிடத்திலே மாத்திரமே அதற்கு பதில் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සූර්ය අපි දකිනවා මේ වර්තමාන අපගේ දේශයේ දැඩි අර්බුද රැසකට මුහුණ දීලා තිබෙනවා මේ කොරෝනා වසංගත තත්ත්වයේ සමග ආර්ථික දේශපාලනික සමාජීය හැම ශාස්ත්‍රයක් තුළටම දැඩි පීඩාකාරී තත්ත්වයක් පැමිණ තිබෙනවා. நாங்கள் பார்க்கிறோம் இந்த கொரோனா பிரச்சனையினூடாக இலங்கை தேசம் அநேக பிரச்சனைகளுக்கு அநேக காரியங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. මිනිස්සු විශ්වාස කරනවා මේක විසඳ ගන්න පුළුවන් දේශපාලනික නායකයන්ට මෙවැනි මිනිස්සු මේකට පත් කරොත් අර කෙනාට පුළුවන් මේ කෙනාට පුළුවන්. නමුත් අපේ විශ්වාසය මේ තත්ත්වය පරිවර්තනය කරන්න පුළුවන් මිනිස්සෙක්ට නෙමෙයි දේශපාලඥයෙක්ට නෙමෙයි විද්වතුකට නෙමෙයි නිරන්තරයෙන්ම ස්වාමී දෙවියන් වහන්සේට දේශයේ හෙට යහපත් කරන්න පුළුවන්. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒன்னொருவர் பெரியவர் ஒருவர் பதவிக்கு வந்தால் நன்மையா இருக்கும் இல்லாவிட்டால் இன்னொருவர் வந்தால் பதவிக்கு இந்த பிரச்சனைகள் முடியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு மனிதரை நோக்கி நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் உண்மையான சம்பவம் கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரமே கர்த்தருக்கு மாத்திரமே இந்த எல்லா பிரச்சனையிலே இருந்து மக்களை விடுவிக்க முடியும் என்பதை நாங்கள் முழு உள்ளத்தோடு நம்பி இருக்கிறோம். හෙට දවසේ මේ දේශයට බලාපොරොත්තුවක් තිබෙන්නේ මේ දේශයට නව මගක් හෙට දවසේ පවතින්නේ උන්වහන්සේගේ සෙනග සභාව තුලයි. நாளை தினத்திலே ஒரு இந்த நாட்டுக்கு விடுதலை நாட்டுக்கு ஒரு சமாதானம் சுகம் தேவையானால் இது ஆவிக்குரிய எங்களுக்குள்ளே இருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். මෝසස් දැනගෙන හිටියා මේ ප්‍රශ්නෙට විසඳුම තියෙන්නේ ස්වාමින් වහන්සේ තුල පමණයි. மோசே அறிந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு விடுதலை கர்த்தரிடத்திலே மாத்திரமே உண்டு பதில் கர்த்தரிடத்திலே உண்டு என்று. ඒ නිසා මෝසස් ස්වාමින් වහන්සේ ළඟට ගියා තමන්ගේ ප්‍රශ්නය ප්‍රකාශ කරන්න පටන් ගත්තා. மோசே கர்த்தரிடத்திலே போய் அவருடைய பிரச்சனையை சொல்வதற்கு அவர் ஆரம்பித்தார். ඔහුට සහතිකයක් තිබුණා ඇදහිල්ලක් තිබුණා ස්වාමින් වහන්සේ මේ ප්‍රශ්නේ වෙනුවෙන් සිට ගන්න බව මේ ප්‍රශ්නෙට පිළිතුරක් දෙන බව ඔහුට සැබෑ ඇදහිල්ලක් තිබුණා. மோசேக்கு விசுவாசம் இருந்தது நம்பிக்கை இருந்தது இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை ஒரு தீர்வை கொடுப்பார் என்பது. එනිසා අද දවසේ මම ඔබට කියන්න කැමතියි. ஆனபடினாலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ඔබගේ ප්‍රශ්නවලදී ඔබ ස්වාමින් වහන්සේ ළඟට විශ්වාසයෙන් යනවද? ඔව් ස්වාමින් වහන්සේට පුළුවන් මට උදව් කරන්න. இந்த வேதனையான பிரச்சனையான நேரங்களிலே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திற்கு போகிறீர்களா? அந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். ඔබ ප්‍රශ්නෙට මිනිස්සෙක්ට උදව් කරන්න බැරි වෙන්න පුළුවන්. ඔබ විශ්වාස කරන කෙනාට, ඔබ ආදරය කරන කෙනාට, ඔබ බලාපොරොත්තු කෙනාට ඔබට උපකාර කරන්න බැරි වෙන්න පුළුවන්. நீங்கள் எதிர்பார்த்தவர் நீங்கள் நம்பினவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ඔබ දන්නවද ඔබට උපකාර කරන්න කෙනෙක් සිටිනවා? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ඒ තමයි ඔබව මාව මමන ලද අපගේ මැවුම්කරුවා. அவர் தான் என்னையும் உங்களையும் படைத்த எங்களுடைய படைப்பின் தேவன். මරණයෙන් උත්ථානය වූ යේසුස් වහන්සේ ඔබටත් මටත් උපකාර කරන්න ජීවමානව සිටිනවා. மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்து எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ඒ නිසා අද දවසේ ඔබේ ප්‍රශ්නේ උන්වහන්සේට බාර දෙන්න. இந்த நாளிலே பிரச்சனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். මෝසස් මේ ප්‍රශ්නේ අරගෙන දෙවියන් වහන්සේ ළඟට ගියා. மோசே இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சென்றார். ඔබ දෙවියන් වහන්සේ ළඟට යන්න සූදානම්ද? நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக செல்ல ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? මේ ප්‍රශ්නේ උන්වහන්සේගේ පාමුල තබා ඔබ නිදහස් වෙන්න සූදානම්ද? உங்களுடைய பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீர்களா? මේ රෝගයේ ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ විශ්වාසවන්තව ප්‍රකාශ කිරීම තුළින් දිව්‍යමය සුවය ලබන්න ඔබ සූදානම්ද? நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து பரம விடுதலையை பெற விரும்புகிறீர்களா? අද දවසේ ස්වාමින් වහන්සේ ඔබ දෙස බලා සිටිනවා. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். මේ දවසේ ස්වාමින් වහන්සේ ඔබ දෙස බලා සිටිනවා. அவர் கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ උන්වහන්සේට සියල්ල බාර දෙන්න. நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ඒ වගේම අපි දකිනවා මෝසස් ස්වාමින් වහන්සේ ළඟට ගිහිල්ලා කියනවා අනේ ස්වාමිනී මේ සෙනග මාව මරන්නටසේ ඔවුන් සූදානමින් සිටිනවා. මෝසස් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ හඬ නගනවා, ලතෝනි දෙනවා, කෑ ගසනවා. மோசே கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் என்னை கொல்லுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று அவன் கதறுகிறான்.
මෙන්න බලන්න මෙන්න මේ අවස්ථාවේදී ස්වාමින් වහන්සේගේ හඬ මෝසස්ට පැමිණෙනවා. இந்த நேரத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். ස්වාමින් වහන්සේගේ හඬ මෝසස්ට පැමිණෙනවා. ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේට කතා කරනවා. ஆண்டவர் மோசேக்கு பேசுகிறார். මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, මේ සවස ඔබට අවශ්‍යයි දෙවියන් වහන්සේගේ හඬක් අසන්ට. இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமா? ඔබට අවශ්‍යයි දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයක්. உங்களுக்கு தேவை தேவனுடையத்தில் இந்த ஒரு செய்தி வருவதற்கு, හෙට දවසට ගමන් කරන්නට, நாளைய தினத்தில் பயணம் செல்வதற்கு, ඔබේ දරුවා සම්බන්ධව තීරණයක් ගන්නට, உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு, ඔබේ රැකියාව සම්බන්ධව තීරණයක් ගන්නට, உங்கள் தொழிலை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணுவதற்கு, ඔබේ සේවය සම්බන්ධව යම්කිසි මඟ පෙන්වීමක් ලබන්න දෙවියන් වහන්සේගේ හඬක් ඔබට අවශ්‍යයි. ஊழியத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க தேவனுடைய சத்தம் வேண்டும். ඔබේ හඬ අසන පිණිසුන් වහන්සේගේ පාමුලට යන්න. நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக செல்லுங்கள். උන්වහන්සේ තුලට යන්න. கர்த்தருக்குள் முன்பாக செல்லுங்கள். මෝසස්ගේ හඬ ආවා. மோசஸோடு கர்த்தர் பேசினார். ඔබ සවස ස්වාමින් වහන්සේගේ හඬ ඔබ අසන්න. இந்த ராத்திரிலே தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். ඔබ කියනවාද ස්වාමිනේ ඔබ මට කතා කරන්න. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்றீங்களா? ස්වාමිනේ මට අවශ්‍ය ඔබගේ පණිවිඩයක් හෙට දවසට ගමන් කරන්න. ஆண்டவரே உம்முடைய செய்தி தேவை நாளைய தினத்திலே எனக்கு பயணம் செல்வதற்கு. ස්වාමිනේ මගේ සේවය තවත් මොහොත් කරගෙන අලුත් ගමනක් යන්න ඔබගේ හඬ මට අවශ්‍යයි. ஆண்டவரே என்னை இன்னும் பதப்படுத்தி கொண்டு உம்முடைய ஊழியத்திலே செய்வதற்கு உம்முடைய சத்தம் தேவை. සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ වහන්සේ තුල අලුත් පිබිදීමක් ලබන පිණිස ඔබ වහන්සේගේ අත ගැසීමක් මට අවශ්‍යයි. ஆண்டவரே ஒரு புது எழுப்புதலை பெறுவதற்கு உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் எனக்கு தேவை. ස්වාමිනේ රටම කම්පනයට පත් වෙලා සිටින වෙලාවේදී මට අවශ්‍යයි මේ දේශයට බලාපොරොත්තු දෙන ඔබගේ මිනිසෙක් වෙන්න. ஆண்டவரே இந்த நாடே ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு இந்த நாட்டில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கும் மனிதனை என்னை மாற்ற உங்களுடைய வார்த்தை எனக்கு தேவை. ස්වාමිනේ ඔබ මෝසස්ට කතා කරාක්සේ මට කතා කරන්න. மோசையோடு பேசுனது போல என்னோடு பேசும். ස්වාමිනේ මම මගේ හදවත විවර කරමින් ඔබ වහන්සේගේ පාමුල රැඳෙනවා. ஆண்டவரே என் உள்ளத்தை திறந்து நான் உமக்கு முன்பாக வருகிறேன். ස්වාමිනේ මට අවශ්‍ය ඔබගේ පණිවිඩයක්. ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு தேவை. අද දවසේ කී දෙනෙක් ඉන්නවද ඔබ ස්වාමින් වහන්සේට යාඥා කරනවා ස්වාමිනේ ඔබ මට කතා කරන්න කියලා. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே உம்முடைய சத்தம் எனக்கு தேவை என்னோடு பேசும் என்று. ස්වාමින් වහන්සේ ඔබ මට කතා කරන්න. ஆண்டவரோடு நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். අපි සමග සිටිනවා උනේෂ් සහෝදරයා මම ඔබට කියන්න කැමතියි. அவர் உனேஷ் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ඔබ මෙතන සිටිනවා. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீர்கள், பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். විනෝජා උනේෂ්. வினோஜா உனேஷ் என்கிறதான பேரிலே இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඔබ ඉල්ලනවා පණිවිඩයක්. நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒரு செய்தியை கேட்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරයි. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். උන්වහන්සේ ඔබට කළ යුතු දේ නොකළ යුතු දේ උන්වහන්සේ ඔබට එළිදරව් කරයි. ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யக்கூடாத காரியத்தையும் வெளிப்படுத்துவார். මේ සේවයේ අලුත් තියුණුභාවයක් ඇති කරන්න දේ සුද්ධාත්මයන් වහන්සේට අවශ්‍යයි. ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய ஊழியத்திலே ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ண. ඔබේ ඇසුන් වහන්සේ මත රඳවන්න. ஆனப்படினாலே உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு முன்பாக திருப்பிக் கொள்ளுங்கள். උන්වහන්සේ අලුත් දෙයක් සඳහා ඔබ රැගෙන යන පිණිස උන්වහන්සේ ඔබට කතා කරන්නට ආසාවෙන් සිටිනවා. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு உங்களோடு பேச அவர் ஆவலாய் இருக்கிறார். ඔබ හිතන දේට වඩා දෙයකට ඔබ අරගෙන යන්න උන්වහන්සේ බලවන්තව සිටිනවා. நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் பெரிதான ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களை கொண்டு செல்லுவார். නිසා ඒ හඬ උන්වහන්සේගෙන් ලබන්ට ඔබේ ඇස් උන්වහන්සේ මත රඳවන්න. அந்த செய்தியை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய செவிகளை கர்த்தர் பக்கம் சாய்த்துக் கொள்ளுங்கள். උන්වහන්සේ මත රැඳෙන්න. அவருக்குள் நீங்கள் தங்கி இருங்கள். ඒ වගේම අපි අතර තවත් කෙනෙක් සිටිනවා මම ඔබට කියන්න කැමතියි. அதே போல் எங்கள் மத்தியில் இன்னொரு இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். අක්ස්මිනී යන නමින් කෙනෙක් සිටිනවා. அக்ஷ்மினி என்கிறதான பேரிலே ஒருவர் இருக்கிறீர்கள். අක්ස්මිනී ඒ නමින් කෙනෙක් සිටිනවා. அக்ஷ்மினி என்கிறதான பேரிலே இருக்கிறீர்கள்.
තක්ෂ්මිනියත් නික්ලේස් නමින් ඔබ මේ ස්ථානයේ තිරේ දිස්සෙනවා. அக்ஷ்மினியட் நிக்லியஸ் என்கிறதான பேர்ல இந்த இடத்துல இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். බොහෝ යෝජනා තිබෙනවා නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත පමණයි ඔබගේ ජීවිත ඉෂ්ට වෙන්නේ. உங்களுக்கு அநேக யோசனைகள் உண்டு, ஆனாலும் கர்த்தருடைய யோசனை சிந்தை மாத்திரமே சித்தம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். උන්වහන්සේ කියනවා මම ඉදිරියටත් ඉහළටත් ඔසවන ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේය. நான் உங்களை உயர்த்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ඔබ මේ සවස් උන්වහන්සේගෙන් යමක් ඉල්ලමින් සිටිනවා. நீங்கள் இந்த ராத்திரியிலே அவரிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ස්වාමීන් වහන්සේ කියනවා මම මේ නෝලක්වා ඔබ කෙරෙහි නිදහස් කරනවා. නුඹ මා මත රැඳෙන්න. அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்ப்பதை நான் தருவேன், நீ என் பக்கமாய் சாய்ந்து கொள். දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි ඔබ කරන දේට වඩා දෙයක් කරනවා දකින්න. அவருக்கு விருப்பம் நீ செய்வதற்கு பார்க்கலாம் இன்னும் அதிகமான ஒரு காலத்தை அவர் உனக்கு செய்வதற்கு. ඔබගේ අද්දිකු කරන්න. நீங்கள் உன் கரங்களை உயர்த்துங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். වහන්සේ ඔබට කියනවා මම නුඹට දෙනවා බොහෝ අයට දෙන්න. நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன், நீ அநேகருக்கு கொடுக்கும்படியாக. මම නුඹට දෙනවා බොහෝ අයට දෙන්න. நான் தருவேன், நீ அநேகருக்கு கொடுக்கும்படியாக. උන්වහන්සේට විශ්වාසවන්ත වෙන්න. நீங்கள் கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுங்கள். අපි මේ කතාවේ දකිනවා මෝසස් ස්වාමීන් වහන්සේ කියනවා මෝසස් ඔබ ඊශ්‍රායලි වැඩිමහල්ලන් රැගෙන යන්න හෙරෝබ්හි පර්වතයේ ළඟට මම ඒ ස්ථානයේ සිටගෙන සිටිනවා. கர்த்தர் சொல்லுகிறார், உன் மூப்பரோடு ஏரோ கண்மலைக்கு முன்பாக செல்லு என்று. මෝසස් කියනවා ඔබ එදා මුහුද දෙබෑ කරපු සැරයටිය රැගෙන යන්න. ஆண்டவர் சொல்றார், அந்த கடலை இரண்டாக பிளந்த உன்னுடைய கைக்கோலை எடுத்துக்கொண்டு செல். මම හෙරෝබ්හි පර්වතයේ ඉදිරියේ සිටිනවා. நான் அந்த கண்மலையின் முன்னாக நிற்க போகிறேன். ස්වාමීන් වහන්සේගේ මෝසස් සැරයටිය රැගෙන බස්තම රැගෙන යන්න. அவர் சொல்றான், கோலை எடுத்துக்கொண்டு போ. අපි දකිනවා මෝසස් යනවා ස්වාමීන් වහන්සේ ස්ථානයේ සිටීමෙන් අපි දකිනවා පර්වතයේ තුලින් ස්වාමීන් වහන්සේ එදා ඊශ්‍රායල් සෙනගට ජලය දෙනවා. நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் கண்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். උන්වහන්සේ කියන මෝසස්ට ඔය පර්වතයට ගසන්න. ஆண்டவர் சொல்ற மோசேயை நோக்கி அந்த கண்மலைக்கு தட்டும்படியாக. ඒ සැරයටියෙන් මෝසස් පර්වතයට පහර දෙනවා. அந்த கோலியால் அடிக்கிறான் அந்த பர்வதத்திற்கு. අපි දකිනවා පර්වතයෙන් වතුර එනවා. நாங்கள் பார்க்கிறோம், கண்மலையை பிளந்து தண்ணீர் வருகிறது. මගේ සහෝදර සොහොරිය. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ඉදා මෝසස් ඊශ්‍රායල් ජනතාවගේ ප්‍රශ්නේ විසඳන්න පාවිච්චි කරා දෙවියන් වහන්සේගේ හඬට ඇහුම්කම් දීලා ඒ සැරයටිය. இஸ்ரவேல் ஜனங்களை தேவைகளை சந்திப்பதற்காக கர்த்தரின் சத்தத்தின்படி அவன் கோலை பாவித்தான். ඒ සැරයටිය තමයි අද මම ඔබට ඒක අදාළ කරන්න කැමති ඔබගේ මගේ ඇදහිල්ල. அந்த இந்த நாளிலும் கூட அந்த கோலை உங்கள் வாழ்க்கையை சமப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் விசுவாசம், நம்பிக்கை. ඔබ ඇදහිල්ල ඇතුව ස්වාමින් වහන්සේගේ හඬට ඇහුම්කම් දී විශ්වාසයෙන් යමක් කියනවාද ස්වාමින් වහන්සේ දේ කරන්නට අද දවසේ බලවන්තව සිටිනවා. நீங்கள் கர்த்தரை நம்பி விசுவாசம் உள்ளவர்களா எதை கேட்கிறீர்களோ அதை இந்த மாலை வேளையில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். එදා ඒ මෝසස් කරුණ කොටගෙන ඊශ්‍රායල් ජනතාවට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරාසේ ඔබගේ විශ්වාසය කරුණ කොටගෙන ඔබ ඔබගේ පරම්පරාවේ ආශිර්වාදයේ මිනිස්සෙක් කරන්ට ඔබ ඔබගේ පවුලට ආශිර්වාදයේ මිනිස්සෙක් කරන්ට මේ බිඳ වැටුණු දේශයට නගරයට බලාපොරොත්තුවක් ගෙනෙන මිනිස්සෙක් කරන්ට උන්වහන්සේ බලවන්තව සිටිනවා. இந்த ராத்திரியிலும் கூட மோசையை கொண்டு அநேக ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்த தேவன் உங்களை கொண்டு உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க, உங்களை கொண்டு அநேகரை பலப்படுத்த போஷிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ඔබ කියනවාද ස්වාමිනේ මට උපකාර කරන්න. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். මට උපකාර කරන්න. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். දෙවියන් වහන්සේ ඔබට කරුණා කරන්නට යනවා. ஆண்டவர் உனக்கு கிருபை அளிக்க போகிறார். ඔබට කතා කරන්නට. ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். මෝසස් පාවිච්චි කළා ඊශ්‍රායල් ජනතාවගේ අවශ්‍යතාවයේ සපුරුපු ස්වාමින් වහන්සේ. மோசேயின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த கர்த்தர்.
ඔබව පාවිච්චි කළා ඔබේ නගරයට උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න. ඔබව පාවිච්චි කළා ඔබේ වටපිටාවට ආශිර්වාද කරන්නට, දේශයට ආශිර්වාද කරන්නට. උන්වහන්සේ දා හෙරොබ්බි පර්වත ඉදිරියේ සිටගත්තාසේ ඔබ ඉදිරියේද පිටුපසද සිටගෙන සිටින තැනන් වහන්සේය. நீங்கள் மோசையை கொண்டு கர்த்தர் பாவித்தது அநேக காலங்கள் செய்தது போல் ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் கிராமத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்களுடைய நகரத்திலே அவர் வல்லமையின் காரியங்களை, கண்மலையை பிளந்தது போல் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். එනිසා ඔබ කියන ස්වාමීනි මට උපකාර කරන්න. ராத்திரில சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ස්වාමීනි මට උපකාර කරන්න. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ස්වාමීනි මට උපකාර කරන්න. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். උපකාර කරන්න. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ස්වාමීනි මට උපකාර කරන්න. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். එනිසා මම ඔබ උදෙසා යාඥා කරන්නට යනවා. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். කරුණාකර ඔබගේ දකුණු අත ඔබගේ පපුවට තබා ගන්න. உங்களுடைய வல கையை உங்களுடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ දකුණු අත ඔබගේ පපුවට තබා ගන්න. உங்களுடைய வலது கரத்தை எடுத்து நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். ඊශ්‍රායලයේ දෙවියන් වහන්සේගේ හස්ත ඔබ මත තබා. ஓ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே உங்களுடைய பாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබට උපකාර කරන්නට. அவர் உங்களை விடுவிக்க போகிறார். ඔබ උදෙසා මදහත්කාරකම් කරන්නට යනවා. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ස්වාමීනි අද දවසේ මේ සුන් තාක්ෂණය ඔස්සේ අප සමග සම්බන්ධ වෙන සෑම ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියක් නිසා ස්තුති කරනවා. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த சூம் காலினூடாக எங்களோடு இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். අනේ ස්වාමින් වහන්සේ දරුවන්ගේ ප්‍රශ්න නිසා හදවතේ දැඩි සිත් වේදනාවන් තුල යන දෙමව්පියන් අපි ඔබ වෙතට ගේනවා. ஆண்டவரே, பிள்ளைகளோட பிரச்சனையினாலே வேதனையோடு இருக்கிற தாய் தகப்பன்மாரை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ස්වාමිනේ ඔබගේ කරුණාවේ අත උන් කෙරෙහි තැබුව මැනව. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தை அவர்கள் மத்தியிலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ ඔබ උන්ට උපකාර කළ මැනව. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ස්වාමිනේ යම් කෙනෙක් රෝගීව මේ ස්ථානයේ සිටිනවාද මේ සූම් තාක්ෂණය ඔස්සේ අද දවසේ මේ මෙහෙට සම්බන්ධ වෙලා. ஆண்டவரே, யாராவது வேதனையோடு இந்த சூம் காணொளியூடாக எங்களோடு தொடர்பாக இருக்கிறார்களா? ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ සූවිමේ හස්තය උන් මත තැබුව මැනව. ஆண்டவரே, உம்முடைய சுகத்தின் கரத்தை அவர்கள் மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ අපි යාඥා කරනවා ස්වාමින් වහන්සේ ඔවුන්ගේ ශරීර අල්ලගෙන තිබෙන රෝග යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දුරු වේවා කියනවා. அவருடைய சரணத்தில் இருக்க எல்லா நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போகும்படியாக கட்டளையிடுகிறோம். ස්වාමින් වහන්සේ ආර්ථික ප්‍රශ්නත් එක්ක ණය ප්‍රශ්න සමග රැකියා ප්‍රශ්න සමග ජීවිතේ අධෛර්යයටපත් වෙලා සිටින අය සිටිනවාද අපි ඔවුන් උදෙසා යාඥා කරනවා. ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனை, தொழிலில்லா பிரச்சனையின் ஊடாக வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். ස්වාමින් වහන්සේ ඔබ වහන්සේ ණයබරින්න ඔවුන් ගලවන්න. ஆண்டவரே, கடன் தொல்லையில் இருந்து அவளை எடுத்து போடும். ස්වාමිනේ ඔවුන්ගේ රැකියාවේ අස්ථාවරභාවයෙන් ඔවුන් ගලවන්න. ஆண்டவரே, அவர் தொழில் பிரச்சனையில் இருந்து அவர்களை விடுவியும். ස්වාමිනේ ඔබ උන්ට ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். ස්වාමින් වහන්සේ යම් කෙනෙක් සිටිනවාද තමන්ගේ ජීවිතේ කලකිරිලා එපා වෙලා මැරෙන්න ඕනි කියලා සිතුවිල්ලක් ඇතුව අද දවසේ අප සමග සූම් හරහා යාඥාවට සම්බන්ධ වෙලා සිටිනවාද? ஆண்டவரே, இந்த வேளையில் சூமியினூடாக யாராவது தொடர்பு கொண்டிருக்கிறார்களா? ஐயோ, நான் வாழ்வதை விட சாவது நலமாயிருக்கும், நான் மறுத்து போவேன் என்ற சிந்தனையோடு கூட ස්වාමිනේ අපි යාඥා කරනවා මරණේ දූතයට උණු අතහැරලා යන්න කියලා. நான் ஜெபிக்கிறேன், மரணத்தின் தூதனை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே அவளை விட்டு நீங்கி போ என்று சொல்லுகிறேன். ස්වාමිනේ යම් කෙනෙක් සිටිනවාද තමන්ගේ නිවාස අතහැරලා දරුවන් අතහැරලා නිවසින් යන්න හිතාගෙන. ஆண்டவர், யாராவது இருப்பார்களானால் வீட்டை விட்டு பிள்ளைகளை விட்டு நான் போக வேண்டும் என்று சொல்லி ස්වාමිනේ අපි යාඥා කරන්නේ මානසිකත්වයෙන් නිදහස් කරන්න. ஆண்டவரே, அந்த மனநிலையிலே இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும். ස්වාමිනේ යම් කෙනෙක් සිටිනවාද මේ ප්‍රශ්නේ විසඳුනේ නැත්නම් මමගේ ජීවිතේ නැති කරගන්නවා කියලා හිතාගෙන. யாராவது இருப்பார்களானால் ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீங்காவிட்டால் நான் ஏதாவது செய்து கொள்வேன் என்று சொல்லி අනේ ස්වාමිනේ මම යාඥා කරන්නේ තත්ත්වෙන් කලවන්න. ஆண்டவரே, அந்த நிலையிலே இருந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும். ස්වාමිනේ යම් කෙනෙක් සිටිනවාද සේවය අධෛර්ය වෙලා කලකිරිලා සේවය අතහැරලා යන්න. ஆண்டவரே, யாராவது இருக்கிறார்களா ஊழியத்தை விட்டு நான் நீங்கி போவேன் என்று வேதனையோடு கூட ස්වාමිනේ ඔවුන් තුල පිබිදීමක් සුද්ධාත්ම ස්පර්ශයක් ගෙන්න කියලා අපි යාඥා කරනවා.
அவர்களுக்குள் புதிதான ஒரு எழுப்புதலையும் ஆவியான தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. அவர்களை ஆசீர்வதியும் ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதியும். ස්වාමීන් ඔබගේ හස්තය උන් මත තැබුව මැනව. ஆண்டவரே உம்முடைய கரத்தை அவர்கள் மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். අපි සුළු මොහොතක් අපි හැම කෙනෙක්ගේම අපේ මයික් අන්මියුට් කරගෙන අපි අන්‍ය භාෂාවෙන් දෙවියන් වහන්සේට හඬ නගා සිටින තැන අපි යාඥා කරමු. උන්වහන්සේට ප්‍රශංසා කරමු. நாங்கள் எல்லோரும் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கொண்டு அந்நிய பாஷையினூடாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது செய்தியை கொடுக்கிறார். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මේ කොරෝනා වසංගතය තුල දැඩි පීඩාවලට ලක් වෙලා තිබෙනවා අපේ නගරවල අපේ පළාත්වල සෙනග. இந்த கொரோனா நோயினாலே எங்களுடைய ஊர்களிலே மக்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். නිසා සේවය කරන සහෝදර සහෝදරියනි ස්වාමින් වහන්සේ ඔබට ඉතා හොඳ පසුබිමක් සකස් කරනවා බොහෝ සෙනගක් උන්වහන්සේ වෙතට දිනා ගන්නට. ஆண்டவர் நல்லதான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் தேவனுடைய நற்செய்தி அவர்களுக்கு அறிவிப்பதற்காக. කවදාක්වත් ඔබ පාවිච්චි නොවුණු ආකාරයෙන් ස්වාමින් වහන්සේගේ දීමනාවලින් සන්නද්ධ කළ උන්වහන්සේ ඔබ පාවිච්චි කරන්නට බලවන්තව සිටිනවා. ஒரு பொழுதும் பாவிக்காத விதத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ඔබ හිතන්නේ නැති විදියට ඔබ සේවය කරන පළාතේ නගරයේ සෙනග ඔබේ සභාවට ස්වා පැමිණෙන්ට යනවා යේසුස්. ஆமென். ஹalleluya. எதிர்பாராத விதத்திலே அநேகர் உங்களை தேடி அவர் ஓடி வரப்போகிறார்கள். ආමෙන්. ඒ නිසා ඔබ සූදානම් වෙන්න දෙවියන් වහන්සේ කරන දේ පිළි අරගන්ට ඔබ සූදානම් වෙන්න ඇදහිල්ල ශක්තිමත් කරගන්ට උන්වහන්සේ තුල තියුණු වෙමින් යාඥාවට කැප වෙලා මෙහෙවර සන්නද්ධව කරන්ට අදිස්ථානය කරන්ට දැන් වාසුබ්ද ආශිර්වාද කරන සේක. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய உங்களை நீங்கள் இன்னும் அதிகமாய் பண்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கும்படியா கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. පාස්ටර් බර්නාඩ් අපි ඔබට පාරමු. ஹalleluya. බොහොම ස්තුතියි පාස්ටර්. පොදවලක மிகவும் நன்றி செலுத்துகிறோம். දෙවියන් වහන්සේ දවසේ ඔබගේ ජීවිතයේ පුදුම ස්පර්ශයක් කළා කියලා මම විශ්වාස කරනවා. හalleluya. පෞද්ගලිකවම අපි ඒ දේ අපිට ඇඟුණා. උන්වහන්සේ පුදුම විදියට උන්වහන්සේ ක්‍රියා කළා. හalleluya. දෙවියන් වහන්සේ බලවන්තයි. මේ රාත්‍රියේ ඔබ නිදාස් වූ කෙනෙක් මේ රාත්‍රී කාලේ. ඔබට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඔබගේ රෝගය රාත්‍රියේ සෝවුණා. උන්වහන්සේ ඔබගේ ණය ප්‍රශ්න ඔබ නිදාස් කළා කියලා විශ්වාස කරන්න. උන්වහන්සේ අනිවාර්යෙන්ම පුදුම උත්සාහයක් සමාදානයක් ராத்திரியே புதுமோ நிந்தாக் சுவாமின் வாசப்படுதுன்னு சொன்னோம். ஆமென். இந்த ராத்திரியிலும் கூட தேவன் தாம் உங்களோடு கூட இருந்தார். அவருக்கு அவர் நல்லவர் வல்லவர். இந்த ராத்திரி அவர்களை விடுதலை ஆக்கினார். ஹalleluya. අපි අවසන් කරන්න යනවා. අපි අවසන් කරමින් යාඥා කරන්න යනවා. අපගේ දේවගති මැතිව් පිලිප්ස් අප මැදියේ සිටිනවා. දේවගතුමා යාඥා කරමින් මේ දේමය ආශිර්වාදයේ වාක්‍ය සමග අවසන් කරනවා ඇති. නැවත දවසක් බොහෝ ඉක්මනින් අපි ඔබට දවසක් දෙනුම් දෙනවා. තවත් මෙවන් ආශිර්වාදමත් රාත්‍රියක් ඔබට අපි දෙනුම් දෙනවා. ඔබ සියලු දෙනාම අපි සමග සම්බන්ධ වෙන අතර ඔබ දන්නා වූ තව අලුත් කෙනෙක් ඉන්නවා නම් සුභාරංචිය
උන්ට ප්‍රකාශ කරමින් මේ සූම් තාක්ෂණ ඔස්සේ උඹ රැගෙන එන්න උන්වහන්සේ ඔබටත් ඔවුන්ටත් ආශිර්වාද කරන පිණිස. එයයි මේ කාලේ අපිට කරන්න පුළුවන් සුබ ආරංචිය. අපිට පුළුවන් කරන්න පුළුවන් දේ අපි උන්වහන්සේ වෙනුවෙන් කරමු. ආමෙන්. ඒ නිසා අපි යාඥා කරන්න යනවා. අපගේ දේවකතුමා යාඥා කළ ආශිර්වාද වාක්‍ය සමගම දේමය අවසන් කරයි. අපි දෙවියන්ගේ වචනය තුළ අපි ස්තුතිවන්ත වෙමු මේ වගේ දෙවියන් වහන්සේගේ අභියසය අපිට ඉන්න දුන්න කරුණාව ගැන පාස්ටර්බර්නඩ් පරිවර්තනය කරන්න. நான் கர்த்தருக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தையின் ஊடாக கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ප්‍රේමණීය දෙවි පියාණනි ඔබ වහන්සේට අපි ස්තුති කරනවා. ඔබ වහන්සේ මෙතරම් අපට ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේ නිසා. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் இவ்வளவாக எங்களுக்கு அன்பு செய்த தேவன். ඔබ වහන්සේ අපට ප්‍රේම කරන නිසා ඔබ වහන්සේ අපට ස්වාමිනී සුවය නිදහස මිදීම ස්වාමිනී අපේ බලාපොරොත්තු අලුත් කරලා ඔබ වහන්සේ අපව රැගෙන යන්න අපව කැඳවන දෙවියන් වහන්සේව සිටිනසේක. ஆண்டவரே நீங்கள் எங்களை புதிதாக்கி எங்களை பலப்படுத்தி உம்முடைய காரியத்துக்காக எங்களை எடுத்துக்கொண்டு செல்கிற தேவன். ස්වාමිනී අද දවසේදී සහභාගී වුණා හැම කෙනෙක් අපි විශ්වාස කරන ඔබ වහන්සේගේ ස්පර්ශය තුළින් ස්වාමිනී අපට සුවය මිදීම නිදහස ස්වාමිනී අපේ බලාපොරොත්තු අලුත් ආකාරයකින් මේ රාත්‍රියේදී ඔබ වහන්සේ තුළ අපිව ලබන්නට යන බවට ස්වාමිනී. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே வருகிற நாட்களிலே உம்முடைய கிருபை உம்முடைய பலன் உம்முடைய சுகத்தை நாங்கள் அனுபவிக்க போறபடியால் உமக்கு நன்றி. දෙවදිනේ ඔබ වහන්සේ අපටත් අපගේ පුද්ගලික ස්වාමිනී පොළවේ ජීවිතයටත් අපගේ ආත්මික ජීවිතයටත් ඔබ වහන්සේ ප්‍රේම කරමින් අපේ පවුල් වලට ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න අපව කැඳවාගත්ත නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே இந்த பூமிக்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக எங்களை இந்த பூமியில வைத்தபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். දෙවදිනේ ඔබ වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තු වෙන අය කවදාක ලැජ්ජාවටපත් වෙන්නේ නැති බව ඔබ වහන්සේගේ වචනේ ලියා තිබෙනවා. ஆண்டவரே உம்மை கர்த்தருக்காய் காத்திருக்கிறவன் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே ස්වාමිනී ඔබ වහන්සේ කිව්වා බලාපොරොත්තුවේ ප්‍රීති වෙන්න කියලා. நீர் சொன்னீர் எதிர்பார்ப்பிலே மகிழ்ச்சி அடையும்படியாக. දෙවදිනේ ඔබ වහන්සේ මනුෂ්‍යයන්ගේ තරාතිරම් නොබලා ඔබ වහන්සේ මෙලෙස අපව මව්කුස පටන් තෝරාගෙන අපව මේ කාලයේදී මෙලෙස ආශිර්වාද කළ අපව රැගෙන නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து இந்த காலங்களில் இவ்விதமாக எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். දැන් පියාණනි අපි එක එකනා බාර වෙනවා ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වමින් තවත් දුර ඔබ වහන්සේ අප රැගෙන යන්න අපට ආශිර්වාද කරන්න ඔබ වහන්සේ තුල අප සඵල කළ මැනව. ஆண்டவரே நாங்கள் எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய காரியங்களை எங்களை கொண்டு செய்து கொள்ளும். විමාන යේසුස් වහන්සේගේ බලවන්ත වූ ශුද්ධ වූ නාමයෙන් ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ආමෙන් ආමෙන් ஆமென் ஆமென். ස්වාමින් වහන්සේ නුඹ ආශිර්වාද කොට නුඹ ආරක්ෂා කරන සේක්වා ස්වාමින් වහන්සේ ලෝකීය මුහුණ නුඹ කෙරෙහි බවලවා නුඹට කරුණා කරන සේක්වා ස්වාමින් වහන්සේ ස්වකීය මුහුණ නුඹ කෙරෙහි ඔසවා නුඹට සමාදානය දෙන සේක්වා. ආමෙන්. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். දැන් ඔබ සමදනාටම යේසු පිහිටයි. ஆமென். Yes, Peter. Yes, Peter. Yes, Peter. Yes, we die. Yes, Peter. Yes, we die, Pastor. Yes, Peter, Pastor. Yes, we die, Pastor. Yes, Peter. Yes, we die, Pastor. Yes, we die. Yes, we die. Yes, we Yes, die, we die. Yes, we die. Yes, we die. Yes, we die. Yes, we die, Pastor. Yes, we die.